All right, welcome to TKB Bench Live, episode number 33. This episode, we have someone who is recording something very important in the architecture space. But before that, Adi is here. Adi, say hello. Hi guys, ரொம்ப good. Hi. ஆமாம், so as we were saying, he's recording ஓட he's interpreting, translating, he's making us aware கூட சொல்லலாம். இது லாட் ஆஃப் பாக்ஸஸில் இது ஃபிட் பண்ணுற ஒரு முயற்சி. ஸோ நீங்களே சொல்லுங்கள், what do you do? ஹாய். ஸோ இந்த ஹீஸ்ன்னு இருக்கு இல்லையா, தே ஆர் அப்படி மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து யூனோ லைக் வி ஆர் டீம் ஆஃப் 7. ஸோ வாட் இஸ் மாவிலை என்னன்னா, திஸ் ஆக்சுவலி ஸ்டார்டட் ஃப்ரம் அ தாட் ஆஃப் ஆர்கிடெக்சர். வந்துட்டு நம்ம வி ஹவ் லேர்ன் தட் யூனோ ஃபுட், ஹவுசிங், க்ளோத்திங் இதெல்லாம் வந்து ஹவுசிங், ஃபுட் அண்ட் க்ளாத்திங் வந்து ஒரு நீடுன்ற மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் ஸ்டே வித் பீப்புள் இல்லையா. இப்போ ஆர்கிடெக்சர் மட்டும் வந்துட்டு எப்படி ஒரு எலிட் ப்ரொஃபஷன் ஆச்சு அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின்லேருந்து, அப்போ வந்து லாங்குவேஜில் நம்ம படிக்கிறதே வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் நம்ம படிக்கிறோம், இந்த டெக்னிக்கல் கோர்சஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹவு வில் இட் ஆக்சுவலி ரீச் பீப்புள் ஹூ ஜஸ்ட் வாண்ட் டு பில்ட் அ ஹவுஸ், யூனோ லைக் தே டோன்ட் ஹேவ் டு ஹையர் அன் ஆர்கிடெக்டில். இப்போ வந்து ஒரு இப்போது ஃபுட்டு வந்துட்டு ஒரு நீடுனா, இப்போ வந்து குலினரி ஸ்கில்ஸ் இந்த ஷெஃப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண அதெல்லாம் நீடு கிடையாது. அதே மாதிரி சேம் வே ஆர்கிடெக்ட் பண்ணுற, இப்போ டிப்பிக்கலி ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணுறது வந்துட்டு அது வந்து ஒரு நீடு மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் ஹவுசிங் இஸ் அ நீட் அஃப்கோர்ஸ். ஸோ அது எல்லாருக்குமே தேவைப்படும் போது வந்துட்டு அவங்களுக்கு வந்து பேசிக்கான ஒரு நாலேஜ் வந்துட்டு ஒரு புக்லேருந்து, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சோர்ஸ்லேருந்து ப்ராப்பராக அவங்களுக்கு புரியிற மாதிரி எளிமையான விதத்தில் எல்லாருக்குமே பேசுகிற மாதிரி வந்து சோர்ஸஸ் வேணும்ல நம்மளுக்கு. ஸோ அந்த ஒரு தாட்லேருந்து தான் வந்துட்டு ஃபியூ ஆஃப் அஸ் யூனோ லைக் தாட் தட் ஓகே இது மாதிரி ஒரு விஷயம் தேவை அப்படின்ற மாதிரி நான் நினச்சி வந்துட்டு சரி இதை பண்ணலாம், இட் வில் பி பெனிஃபிஷியல் டு யூனோ லைக் ஸோ மெனி பீப்புள் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் ஆரம்பித்தோம். ஸோ யூனோ ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் பூர்வேஷ், அது வந்து ஐ சென்ட் அ லெட்டர் டு யூனோ அரௌண்ட் 80 people ஆக்சுவலி. ஆனால் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அப்படிலேருந்து வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஒரு டீம் ஆஃப் 10 ஃபார்ம் ஆகி நவ் வி ஆர் அ டீம் ஆஃப் 7 people. அண்ட் அப்படி இது வி டிடன்ட் ஈவன் நோ ஈச் அதர் பிஃபோர் வி ஸ்டார்டட் மாவிலை. தட்ஸ் த பெஸ்ட் பார்ட், யூனோ லைக் இது வந்து ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸ், பேட்ச்மேட்ஸ் அந்த மாதிரி நாங்கள் ஆரம்பிக்கல. அனுப்பினேன், யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ அப்படின்றதுலேருந்து பார்த்துட்டு வந்து ஒருத்தர் கூட ஆக்சுவலி சென்னையில் இல்லை. ஒருத்தர் ஆக்சுவலி என்ன தவிர ஒருத்தர் சென்னையில் இருக்காங்க. மிச்சவங்களாம் வந்து 1 person is ஃப்ரம் திருப்பூர், 1 person is ஃப்ரம் யூனோ லைக் திருச்சி, கோயம்புத்தூர். ஸோ வந்து ஆன்லைனில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்படி ஒரு ஓகே இந்த மாதிரி ஒரு இன்டென்ட் இருக்குன்றதுனால அப்படி கனெக்ட் ஆகி வந்துட்டு வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர். பட் எல்லாருக்குமே இந்த காமன் பேஷன் ஆஃப் ஆர்கிடெக்சர் எல்லாருக்குமே போய் சேரணும். கண்டிப்பாக அதுதான் ஒன் காமன் ஃபேக்டர். யூ ஃபவுண்ட் சோ மெனி பீப்புள். இந்த ஒரு நீஷ் செட் ஆஃப் நெசசிட்டியில் நீங்கள் இவ்வளோ பேர் 7 பேரை கண்டுபிடிச்சிட்டீங்க, பெரிய விஷயம் தான். ஸோ ஹவு டிட் இது நீங்கள் எப்படி ஓகே சரி நம்ம ஐடியா வந்துருச்சு, எளிமைய முறையில் எல்லாருக்கும் ஆர்கிடெக்சர் போய் சேரணும், ஃபண்டமெண்டல்ஸாக இருக்கட்டும், ஒரு யூஸபிள். இப்போ வெப்சைட்டுக்கு வந்து யூ டோன்ட் வெப் டெவலப்பர் டுடே, வேர்ட் ப்ரெஸ் இருக்குது, ஸ்கொயர் ஸ்பேஸ் இருக்குது, யூ கேன் பில்ட் யுவர் ஓன் வெப்சைட். அதே மாதிரி ஒரு டு திங்க் லைக் அன் ஆர்கிடெக்ட் யூ மே நாட் நீட் அ ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்ட். ஒரு பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிறதுக்கு நமக்கு எளிமையான முறையில் சொல்லித்தரலாம். ஸோ வாட் டிட் யூ டூ ஃபர்ஸ்ட்? ஸோ ஐ ஆக்சுவலி ஒர்க் அட் காஸ்வர்ட். காஸ்வர்ட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் காஸ்வர்ட் வந்துட்டு லாரி பேக்கர். ஹீஸ் அன் ஆர்கிடெக்ட், இஸ் நோன் அஸ் பீப்புள்ஸ் ஆர்கிடெக்ட். அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய அவரோட டைமில் கேரளாவில் வந்துட்டு காஸ்ட் எஃபிஷியன்ட் ஹவுசஸ், என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஹவுசஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த டைமில் நிறைய அதிகமாக பேசப்படாத ஒரு டைமில் வந்துட்டு 50 years முன்னாடி வந்து அவர் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எந்த டைம் இது? லைக் 1960s 50s தான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ் கேரளாவில் வந்து பண்ணார் அவர். லைக் ஜஸ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஆமாம். ஸோ he is not from Kerala itself, he was a British architect but who settled in Kerala. ஓகே. ஸோ அவர் வந்துட்டு இந்தியாவில் செட்டில் ஆகிட்டு இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் வந்துட்டு அவர் பண்ண ஆரம்பிச்சார். அண்ட் he was recognized by கேரளா கவர்மெண்ட். அப்போதுலேருந்து காஸ்வர்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி அங்கே அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் பில்டிங்ஸு, சஸ்டைனபிள் அப்ரோச்சோட அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு பரவிச்சுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு யூ டோன்ட் திங்க் ஆஃப் யூனோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக காஸ்ட் எஃபெக்டிவாக சஸ்டைனபிளாக பண்ணலாமா, இல்லை வந்துட்டு கன்வென்ஷனலாக பண்ணலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டு யூஸ்வலாக டிப்பிக்கலாக ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. வந்துட்டு சரி வீடு கட்டலாம்னா வந்துட்டு நம்ம சிமெண்ட் போட்டு அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோன்ற மாதிரி தான் வந்துட்டு யோசிப்பாங்க இல்லையா. அங்கே எந்த அளவுக்கு பரவிச்சுன்னா வந்துட்டு ஓகே நம்ம கட்ட போகிறோம், இதை பண்ணலாமா இல்லை அதை பண்ணலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டு பரவிச்சது. ஸோ ஹீ ரோட் சம் புக்ஸ், இதெல்லாம் பண்ணால் வந்துட்டு நீங்கள் கூட கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஹி வாஸ் யூனோ லைக் இன்சென்டிவைசிங் நான் ஆர்கிடெக்ட்ஸ் டு பில்ட் ஹவுசஸ் தெம்செல்ஸ். அண்ட் ஹி ஆல்சோ ஹேட் சம் பீப்புள் who were actually working for him. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு அவர் எழுதின புக்ஸை தான் நாங்கள் ஆக்சுவலி ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். அவர் ரொம்ப ஸ்கெட்சியாக அந்த மாதிரி தான் வந்துட்டு எழுதியிருப்பார். ஸோ அங்கேருந்து தான் ஆக்சுவலி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவர் பண்ணதை நாங்கள் வந்து சரி இது வந்து இன்னும் நிறைய பேர் பேச வரணும்னா
இது நம்ம ரீஜனல் லாங்குவேஜஸில் பண்ணலாம், நம்ம தமிழ் பேசுகிறோன்றதுனால நம்ம தமிழில் பண்ணலாம். அவர் இங்கிலீஷ்ல பண்ணாரா? அவர் இங்கிலீஷில் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. Actually, there's a very interesting thing is America there used to be this architect called I forgot his name. He made this thing called craftsman's houses, craftsman's mansions அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ போய் சான் ஃப்ரான்சிஸ்கோ கலிஃபோர்னியா பார்த்தீங்கன்னா you will realize every single house looks the same. யா. அது என்ன காரணம்னா ஒரு ஆர்கிடெக்ட் வந்து he made this house template that இந்த டெம்ப்ளேட்குள்ள யூ கேன் எக்ஸ்பிரஸ் வாட் எவர் யூ வாண்ட். யூ கேன் பிரிங் யூ இந்த டெம்ப்ளேட் கட்டிட்டு ஒரு ஆர்கிடெக்டையோ ஒரு டிசைனரையோ கூட்டு வந்துட்டு உள்ளே இருக்க எல்லாமே மாற்றணும். பட் ஆஃப்டர் ஹீ டைட் ஹிஸ் ஹோல் கான்செப்ட் வாஸ் எவ்ரி ஹியூமன் பீயிங்கோட அடிப்படையான ஒரு விஷயம் எப்படி சாப்பாடு தண்ணி அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி. யூ நீட் டு கிரியேட் சம்திங் ஃபார் யூ டு பி ஹாப்பி. ஹி செட் கிரியேஷன் ஷுட் பி ஆஸ் இன்வோக்கிங் ஆஸ் ஃபைண்டிங் பிரெட் அந்த மாதிரி. ஸோ பட் ஆனால் சேட் திங் இஸ் அவர் செத்து போனதுக்கப்புறம் தே ஃபவுண்ட் பக்காவான டெம்ப்ளேட். அண்ட் இப்போ எல்லாருமே அதே ஒரு டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி எல்லார் வீடும் அதே மாதிரி அமெரிக்கா. ஆமாம், ஒரு ஐரானிக்கான ஒரு ஸ்டோரியாக மாறிடுச்சு. பட் ஒரு ஹோல்சமான நிலைமை தான் ஆரம்பிச்சது. கேபிட்டலிசம் ஒரு விதமான கிரியேட்டிவிட்டி தான்ப்பா. நீங்க எங்களுக்கு எப்படி ஹர்ட் பண்ணி இட் இஸ் ஃபைண்டிங் தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே டு டு தி மோஸ்ட் நம்பர் ஆஃப் திங்ஸ். பட் இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு see that அந்த காலத்துலயுமே people had this concept of நான் இருக்கிற வீடு வந்து இன்னொருத்த வீடு மாதிரி இருக்கக்கூடாது. நான் வந்து அழகான ஒரு வீட்டில் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டில் எனக்கு என் ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது ஹைலைட் என்ன கீழடியில கூட யூ குட் see parts with expression. எக்ஸாக்ட்லி அந்த டிஃப்ரெண்ட் வகையில் அந்த பிளாக் அந்த பர்ன் மார்க்ஸ் வந்து போடுறதா இருக்கட்டும், இனிஷியல்ஸ் மாதிரி கர்வ் பண்றது. ஸோ அப்போலேருந்து இட்ஸ் ஐ maybe his hypothesis was correct. It's human to be creative and expressive. It's absolutely true. அந்த தாயத்துல தான் வச்சிருப்பாங்க டைஸ். those dice were exported nationally. Flights about to take off, guys. Yeah, போயிட்டு தெரிஞ்சுச்சா நம்ம ஃப்ளைட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். Okay, captain கொஞ்சம் ஏதோ ஓட்டுங்க, என்ஜின் ஸ்பீட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, சத்தமா கேக்குது. பட் அந்த பாட்ரியிலே அந்த டைஸ் யூ வில் சி ஒவ்வொரு டைஸுமே ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஓட்டை போட்டிருப்பாங்க, சில பேர் கோடு போட்டிருப்பாங்க, சில பேர் அரிசி வச்சிருப்பாங்க. வை ஓட்டை போடுறது சிம்பிளஸ்ட் மெத்தட்னு கண்டுபிடிச்சா எல்லாருமே அதே பண்ணியிருக்கலாமே. முடியாது, நான் உன்ன மாதிரி பண்ண மாட்டேன்டா, நான் என்ன மாதிரி தான் பண்ணுவேன்டா. பட் ஐ திங்க் ரீசெண்ட் டைம்ஸில் ஐ திங்க் ஃபார் எஃபிஷியன்சி அண்ட் ஃபார் சேக் ஆஃப் ஈஸ் வி ஹவ் லைக் ஈஸ்ட் அப் ஆன் தட் கான்செப்ட். ஆமாம், ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அதை அக்செப்ட் பண்ணலாம். யூனோ லைக் தி வேர்ல்ட் டுடே இஸ் நாட் த சேம் ஆஸ் த வேர்ல்ட் யூனோ லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பிஃபோர். அது டைம்னால இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் வந்து எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா, நாங்கள் மட்டும்தான் டிசைன் பண்ணுவோம், நாங்கள் மட்டும்தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு, எங்களை மட்டும்தான் ஹையர் பண்ணணும்னு வந்து அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளும்போது தான் ப்ராப்ளம். சி அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து யூனோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் சம்திங். யூனோ லைக் அது வந்து ஹியூமன் எக்ஸ்பிரஷன் நார்மலாகவே வந்து எவ்ரிபடி இஸ் அ டிசைனர். ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு டிசைன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஏர்ஜ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும், இன்னும் சில பேருக்கு அதை விட அதிகமாக ஸ்பெஷலிஸ்டாகவே ஆகுவாங்க, டெக்னிக்கல் கோர்சஸ்லாம் எடுப்பாங்க. பட் யூ கேனாட் டினை தட் எவ்ரி ஹியூமன் பீங் இஸ் அ டிசைனர். ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு வேர் டு தே கோ அண்ட் சீக் இன்ஃபர்மேஷன்? அப்போது வந்து யூ நீட் டு யாருக்காச்சும் ஒரு ஆசை இருக்குன்னா தே கேன் யூனோ லைக் கோ சம்வேர் அண்ட் ரீட் அண்ட் யூனோ ட்ரை டு எக்ஸ்பிரஸ் தேர் ஓன் தாட்ஸ் இல்லையா? அப்போ வந்துட்டு அவங்க வந்து நீ இல்லை நீங்கள் டிகிரி படித்தாதான் நீ வந்து உங்கள் வீடு நீ வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு தட்ஸ் ராங். people should be like given freedom to design for themselves. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்துட்டு அந்த பீப்புள் சென்ட்ரிக்காக நம்ம யோசிக்கும் போது தான் வந்துட்டு இப்போ இவங்களுக்குலாம் நான் புது வீடுன்னு நான் கட்டணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, ஆனால் வந்துட்டு நான் வந்து ஆர்கிடெக்சர்லாம் நான் படிக்கல, பட் எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வந்து எனக்கு ஆர்கிடெக்டும் தேவையில்லை, நான் வந்து ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டா நானே கட்டிடுவேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் கிடைச்சா போதும், நான் இதெல்லாம் படித்தா போதும், என்னென்ன எல்லாம் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு அவங்களோட சோர்ஸ் என்ன, இந்த சோர்ஸஸ்லாம் உருவாக்குறது தான் மாவிலையோட கான்செப்டாக வந்துட்டு நாங்கள் ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் தான் வந்து எங்களோட ஃப்ரெட்டர்னிட்டிக்குள்ளேயும் வந்து ஒரு பேச்சு நடந்தது. ஆர்கிடெக்சர் தவிர யாருமே வீடு டிசைன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஐ எம் ஸ்ட்ராங்லி அகேன்ஸ்ட் தட். ஏன்னா ஆர்கிடெக்சர் வந்துட்டு இப்போ சிவில் இன்ஜினியரிங் கூட ஓரளவுக்கு வந்துட்டு யூ கேன் சே தட் இட்ஸ் எசென்ஷியல் கோர்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஹியூமன் லைஃப்ஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். ஆர்கிடெக்சர் வந்துட்டு இப்போ வந்துட்டு இமிடியேட்டாக வந்துட்டு ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கோர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ வந்துட்டு நான் மட்டும் தான் டிசைன், இப்போ நம்ம இருக்கிற பல பேரோட வீடு வந்துட்டு கொத்தனார் தான் டிசைன் பண்ணிருப்பாங்க, மேஸ்திரி தான் பண்ணியிருப்பாங்க, ஏன் நல்லா இல்லையா என்ன அவங்க ஃபேமிலிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட நீட்ஸ்க்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை மாற்றிடக்கூடாது, அது மாறுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி கவுண்டர் மெஷர்ஸ் இல்லாமல் நம்ம எடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக வந்துட்டு எப்படி வந்து மக்கள் இப்போ மக்கள்கிட்ட நேச்சுரலாக இருக்கிறது அதை வந்துட்டு சில பேர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை நாங்கள் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணி இல்லை அது மக்கள்கிட்ட தான் இருக்கணுன்ற மாதிரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு கவுண்டர் மெஷர் தான் மாவிலை.
இது வந்து ஆக்சுவலி வி ஜஸ்ட் ஸ்போக் அபவுட் இட் ரைட் பிஃபோர் வி ஸ்டார்ட் ரெக்கார்டிங். எங்கள் ஊர்லலாம் மேஸ்திரியில் கொத்தனார் தான் கட்டுவாங்க வீடை. வீடை கட்டிட்டு அண்ட் லைக் யூஸ்வலாக இப்போ வந்து நான் கட்டுறேன்னா நான் வந்து எங்களுக்கு ஒரு இங்கே பெட்ரூம் வேணும், வாஸ்துவெல்லாம் பார்த்துட்டு பண்ணி அவ்வளோதான் ஓவர். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அண்ட் யூஸ்வலி அண்ட் ஆப்வியஸ்லி த வெல் ஆஃப் பீப்புள் வில் கெட் அன் ஆர்கிடெக்ட் ஃப்ரம் சென்னை ஒரு வேறு ஏதோ பெரிய ஊர்லேருந்து கூப்பிட்டு அவங்க வீடு மட்டும் ஜாம் ஜாம் இருக்கும். பட் த ரீசனபிள் இன்கம் இருக்கும். பசங்க சென்னையில் இருப்பாங்க, அமெரிக்காவில் இருப்பாங்க, அவங்க பணம் அனுப்புவாங்க, அவங்க வீடு ஊரில் ஒரு வீடு கட்டணும்னா மேஸ்திரி கொத்தனார் தான் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களும் ஆர்கிடெக்ட்ஸ் போக ஆரம்பிச்சு. ஏன்னா தேர் ஆல்சோ யூனோ கேன் அஃபோர்ட் அன் ஆர்கிடெக்ட் நவ். ஆனால் இப்போ என்ன ஆயிடுது, கொத்தனாருக்கு வந்து வேலை போயிடுது. அங்கே ஊர்லேயே இருந்து பல தலைமுறையாக வேலை செய்ய வச்சு அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை இல்லை. ஸோ திஸ் இஸ் அ கிரேட் வே ஃபார் தம் டு அப்ஸ்கில். அவங்க வந்து நீங்கள் எக்ஸ்போஷர் மாதிரி கூட பார்க்கலாம். இப்போ வந்து மேபி எங்கள் ஊரில் யாருமே பால்கனி வச்சுக்க மாட்டாங்க. பட் இட்ஸ் அ வெரி ஹாட் பிளேஸ், இட்ஸ் அன் அமேசிங் பிளேஸ் டு ஹேவ் அ பால்கனி. ஆனால் அந்த ஊரில் பால்கனி யோசிக்கல, இந்த யாருமே அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தது இல்லை அங்கே. அப்போ வந்து அவங்க வந்து ஓகே ஃபைன் ஒரு பட் பால்கனி மேக் ஸோ மச் சென்ஸ். ரூமுக்கு எதுக்கு மொட்டை மாடி, ரூமுக்கு எதுக்கு மொட்டை மாடி, யூனோ அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ ஆனால் இஃப் சம்மன் இஸ் கிவன் தம் த எக்ஸ்போஜர், அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இது ஃப்ரான்ஸில் இப்படி பண்ணுறாங்க, இது இப்படி பண்ணுறாங்கன்னா ஓகே அப்போ நம்ம இங்கே ஒரு பால்கனி பண்ணலாம், இது எப்படி பண்ணணும், த கோட் ஆன் கோட் ஃபார்மல் வே, அது கோட் ஆன் கோட் தி ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் டூயிங் இட், அந்த அப்ஸ்கில்லிங் வந்து ஈவன் த கொத்தனார் கேன் டூ இட் நவ். இஃப் இட்ஸ் அது எப்போ வரும்னா ஒன்லி இஃப் இட்ஸ் தேர் ரிசோர்ஸஸ் தானே பண்ண முடியும். நீங்கள் உட்காந்து சரி நீங்கள் போய் ஓகே சரி ஓகே நீங்கள் இவ்வளோ வருஷம் கொத்தனார் இருக்கீங்க, ஒரு 20 லட்சம் கொடுத்து ஆர்கிடெக்சர் கோர்ஸ் படிச்சுட்டு மறுபடியும் கொத்தனார் வேலை பாருங்க, ரைட்? So yeah, that I think is very important. The documentation and the spreading of document. Like, and again, you mentioned right, like நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் போய் நீங்கள் இனிஷியலி சார் லைக் தமிழ் மீடியத்துலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீ சார் இந்த சாதாரண வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஆக்சுவலாக ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ என்னோட சில ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ்லேருந்து படிச்சுட்டு ஆர்கிடெக்சர் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டே வந்துட்டு அந்த பையனோட அப்பா வந்து ஒரு பில்டர். ஸோ அவனும் நான் ரொம்ப ஆக்டிவாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்திருக்கான். எதை பற்றி கேட்டாலுமே வந்துட்டு தெரியும். பட் ஆனால் வந்துட்டு ஆர்கிடெக்சர் கோர்ஸில் வந்து அங்கே பேசும்போது அந்த 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 டெக்னிக்கல் லிங்கோலாம் வந்துட்டு கஸ்டம்டாக இல்லாதனால ஹி யூஸ் டு ஃபீல் லெஸ் கான்ஃபிடென்ட் அபவுட் ஹிம்செல்ஃப். ஸோ அண்டர் பர்ஃபார்மும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவன்லாம் வந்து தமிழில் வந்து கேட்டால் வந்து என்ன வேணாலும் வந்துட்டு சொல்லிடுவான். ஏன்னா அது தட்ஸ் ஹவ் யூனோ லைக் பீப்புள் ஸ்பீக் இல்லையா. ஸோ அந்த அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் சரி. இப்போ வந்து இப்போ தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு ஆர்கிடெக்சருக்கு வராங்க, ஒரு பியூர் இங்கிலீஷில், அதுவும் வந்துட்டு ஒரு காம்ப்ளிகேட்டட் இங்கிலீஷ் நியூ வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ்க்கு வரும்போது அவங்க என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இல்லாமல் ஒரு சில ஆல்டர்னேட்டிவ் மீடியம்ஸ் பண்ணலான்ற மாதிரி தான் ஆரம்பித்தோம். பட் யூ வில் பி சர்ப்ரைஸ், அவங்களுக்கு மட்டும் அது ஆக்சுவலி யூஸ் ஆகலை. ஏன்னா நாங்கள் அது மட்டும் தான் பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னாச்சு நாங்கள் எங்களோட ஃபாலோவர்ஸ் எடுத்து பார்ப்போம், யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் எங்களை டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லாக வந்து ஆர்கிடெக்சர் பேக்ரவுண்டில் இருக்க மாட்டாங்க. புது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, அவங்க வந்து ஆர்கிடெக்சர் பேக்ரவுண்ட்லாம் இருக்காது. நம்மளே வந்து கட்டினா என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து ஒரு மேசன் நம்மளுக்கு கொத்தனார் இருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி தந்து வந்து இந்த மாதிரி கட்டுறதுனா எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸை விட ஆர்கிடெக்ட்ஸை விட நிறைய பேர் எங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் எங்ககிட்ட டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ கூட நாங்கள் ரீசெண்டாக அந்த புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம்ல, காஸ்ட் எஃபெக்டிவ் பில்டிங்ஸ்லாம் எப்படி கட்டுறதுலாம் எல்லாமே தமிழ்லேயே இருக்கிற மாதிரி, அதெல்லாம் வாங்கினதுமே வந்துட்டு அவங்க தான், ஆர்கிடெக்ட்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து நாங்கள் இது ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது ஒரு பயங்கர டைலாமாலாம் ஆரம்பித்தோம். இது ஆக்சுவலி தேவைதானா, ஆர்கிடெக்சர் இருக்குது பட் தமிழில் இது யார் பெனிஃபிட் ஆக போகிறாங்க, அது என்ன பண்ண போகிறோம், சரி இப்போ ஏதோ இன்ட்யூஷன் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்க போகுது, தப்பு பண்ணால் அதை கரெக்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச்சில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் ஆக்சுவலாக அது நிறைய நாங்கள் வந்து ஒரு பயங்கர ஆக்டிவான எஃபர்ட் போட்டிருக்கோம்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நோபடி இஸ் ஒர்க்கிங் ஆன் மாவிலை ஃபுல் டைம். ஆனால் அது பண்ணாமலேயே அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ரிசப்ஷன் அண்ட் யூனோ இது 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 எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு 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 இன்க்யூசிட்டியோட கேட்குறது, அது எல்லாமே வந்துட்டு நான் ஆர்கிடெக்ட்ஸாக தான் இருக்குங்க. தட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு வி ஆர் டூயிங் திஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்ட்ஸில், இப்போ பேசின மாதிரி வந்துட்டு பீப்புள் போய் சேரணுன்ற மாதிரி பண்ணுவோம். ஸோ அது வந்து நேச்சுரலாக அப்படி தான் ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போது வந்துட்டு ஓகே ஏதோ நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் வருது. நீங்கள் அந்த இன்டர்மீடியட் ஸ்டெப்கே போல ஹெல்ப் ஆர்கிடெக்ட்ஸ் லேர்ன் இன் தமிழ் டேரக்டாக காமன் மேன் இஸ் an ஆர்கிடெக்ட் ஓபியா பண்ணிட்டீங்க. எனக்கே ஆர்கிடெக்சர் ரொம்ப பிடிக்கும். ஐ எம் a huge fan of கௌடி. he is the man who built most of பார்சலோனா, நிறைய பார்ட்ஸ் பார்சலோனா கட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பில்டிங், உலகத்துலேயே மை ஃபேவரட் பில்டிங், அவர் ஒரு சர்ச் கட்டியிருப்பாரு. இன்னும் முடிக்கல அந்த சர்ச், இன்னும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் செத்து போய் ஆல்மோஸ்ட் 100 years ஆகுது. ஆனால் என்ன சர்ச் கட்டிட்டு இருக்காங்க. இட் இஸ் a church that will remind you of a forest. Every single aspect of that church, செவர்லேருந்து பில்லர்லேருந்து எல்லாமே is inspired from a forest. Every single pillar is a tree. ஓ வாவ். ஸோ நீ மேலே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கேனப்பி. இட்ஸ் கேனப்பி. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி அவர் ஃபுல் இது கட்டியிருப்பாரு. எங்கே சர்ச்? பார்சலோனால. அவருக்கு நான் பண்ண மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் பார்சலோனா. Okay, எனக்கு எப்படி சென்னையும் அவருக்கு பார்சலோனா. அவர் வந்து பார்சலோனா இருந்துறாப்புல. பட் இட்ஸ் மேட். ஹி இஸ் பயோமிமிக்ரி இஸ் வாட் ஹி ஸ்பெஷலைஸ்ட் இன்.
அந்த காலத்துல அந்த 100 years back லயே ஓகே பட் பயோமிமிக்ரி வந்துட்டு அப்போ ஆக்சுவலாக ஐ திங்க் பயோமிமிக்ரி வாஸ் மோர் ஃபேமஸ் தட் டைம் தான் இல்லை வந்து மேபி யூ குட் ஆர்கியூ. இப்போ நம்ம பழைய வீட்லாம் அப்படிதானே கட்டியிருக்கு. அதுக்கு பேர் தெரியல அப்போ அவ்வளவுதான். பேர் தெரியல. பேர் இப்போ ஒரு ஃப்ரிஞ்ச் நேம் ஃபீல்ட். திங்ஸ் அவ்வளோதான். இப்போ ஒரு ஃப்ரிஞ்ச் ஃபீல்ட் அது. இப்போ வந்துட்டு ஒருத்தர் பயமுத்துற மாதிரி வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நான் அவன் பயங்கரமாக பண்ணுறேன், இது வந்து பயோமிமிக்ரிக்கால நாங்கள் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாமே தவிர அதனால நம்ம வேணுன்ட்டே அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. பீப்புள் ஆர் நேச்சுரலி லைக் டூயிங் டேக்கிங் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் நேச்சர், டூயிங் தோஸ் திங்ஸ். எனக்கு பயோமிமிக்ரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இட் ஹம்பிள்ஸ் அஸ் a lot. அந்த வார்த்தை இட் ரியலி ஹம்பிள்ஸ் எனி ஹியூமன் பீயிங் a lot. ஏன் பயோமிமிக்ரி? ஏன்னா அவன் நல்லா பண்றான். ஏன் நம்ம அவனமே பண்ணணும்? ஏன்னா அவன் ரொம்ப வருஷமா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம கொஞ்ச நேரம் மூடுனேன். கொஞ்ச நேரம் மூடு நம்ம பண்ணுவோம். பிளேன் நம்ம பறக்கணும். பறவை பறக்குதுல அந்த மாதிரி அதுல பார்த்து கத்துட்டு பறவை அந்த மாதிரி. Things have been flying at you for a lot of fucking time. Just copy it. ஆக்சுவலி there is another building. இப்போ வந்து ஜிம்பாப்வே நினைக்கிறேன். அது அங்கே வந்துட்டு ஈஸ்ட் கேட் சென்டர்னு ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பாம்பு புத்துலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நேச்சுரலாகவே வந்துட்டு ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும். அந்த டெர்மைட் மவுண்ட்ஸோட கூலிங் எஃபெக்ட் வந்து எப்படி நடக்குது அதை இன்ஸ்பயர் பண்ணி ஏர் கண்டிஷனிங்கே சுத்தமாக இல்லாமல் ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க ஜிம்பாப்வேல. சென்னையில தேவசிச்சு இந்த மாசம் ரொம்ப கேரளால இருக்கு. கேரளால they have also built one. Oh really? That's a multi story இல்ல, அது வந்து it's a villas மாதிரி ஒரு 6-7 buildings, entirely no air conditioning, hardly any electricity, same concept. They use terracotta tube piping. So அதுல நீ தண்ணி ஊத்தி விட்டு காலையில நீ எழுந்து தண்ணி ஊத்தி விட்டினா because of the moisture will just it'll cool in the air as it comes in. And இதெல்லாம் வந்து absolutely insane architecture that we can use. சென்னையில் டெஃபினெட்லி இந்த நிலைமையில நம்ம யூஸ் பண்ணா வெளில காலகாலத்தில் சுற்றினா தெரியும் எவ்வளோ ஏர் கண்டிஷனிங் தேவைன்னு. லைக் இது ஐ திங்க் பயோமிமிக்ரியோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். மோஸ்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் இன்ட்யூட்டிவ் சிம்பிள் சொல்யூஷன்ஸ். உட்காந்து ஒரு R&D டீம் போட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஏர் கண்டிஷனரை கண்டுபிடிக்கிறதோட டெரபிள் தண்ணி ஊற்றுப்பா போதும், ரைட்? ஸோ ஐ திங்க் ஆமாம், நாய் என்ன பண்ணுது? நாய் வந்து சூடுனா மண்ணை தோண்டி உள்ள போய் படுத்து. சேம் கான்செப்ட். நம்மளும் மண்ணை சுத்தி வச்சுட்டு உள்ள போய் படுத்துக்கிறோம். அவ்வளவுதான். But that's what we've been doing for so many years. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இந்த வீடு எல்லாமே கட்டுறதெல்லாம் பார்த்தா சரி செங்கல் வச்சு கட்டுவோம், ஒர்க் ஆகலன்னா மண்ணை வச்சு கட்டுவோம். சரி மண் ஒர்க் ஆயிடுச்சு, அப்போ ரூஃப்க்கு என்ன போட போறோம்? இதை வந்து இது ஓலை போடலாமா இல்லை வந்து சீமை ஓடு மாதிரி போடலாமா? ஓலை போட்டால் எரியுது, கிச்சன்லாம் செட் ஆகலை, 7 வருஷத்துக்கு மாற்றணும், சரி ஓடே போட்டுடலாம், அது செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் தான். ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஒர்க் ஆகலை, மாற்றினோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராக்ரஸ், ஒரு கண்டினியூட்டி இருக்குல்ல. அது பண்ணும்போதே வந்துட்டு இந்த இடத்துக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கிறது, இந்த மெட்டீரியல்ஸ் இப்படிலாம் யூஸ் பண்ணனா செமையாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பண்ணி பார்த்தா யாரும் வந்து கற்றுக் கொடுத்துட்டு போகல. அதுவும் வந்துட்டு ஒரு லேபில் கொண்டு போய் இந்த மெட்டீரியலோட டெம்பரேச்சர் இது என்னன்றதை பார்க்கல, தெர்மல் இன்சுலேஷன் லெவல்ஸ் எவ்வளோலாம் பார்க்கல. இது போட்டால் எனக்கு வந்து வீடு ஆக்சுவலி ஜில்லுன்னு இருக்குப்பா, செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுறாங்க. சரி அதே செவரியே இன்னும் கொஞ்சம் திக்காக கட்டினா இன்னும் வந்துட்டு ஜில்லுன்னு இருக்குது, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த லைக் த ஃபண்டமெண்டல் வே இன் விச் வி டெவலப்ட் ஹவுசஸ் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். ஸோ எங்களுக்கு என்னென்னா இதில் ஆக்சுவலாக ஒரு ரிஸ்க் இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டேன்றாங்க. என்னென்னா நம்ம வந்து பழசை வந்துட்டு பெருமை பாடும்போது அது கூட வந்துட்டு ஒரு ரியல் ரிஸ்க்கும் இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்த சில பேர் இந்த we need to take inspiration from those things. ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு 1000 years of continuity இருக்குது. அதை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒன்று பண்ணுறது வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ். பட் ஆனால் அதை டெவலப் பண்ணணும்னா வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சேஞ்சிங் டைம்ஸ், லைஃப் ஸ்டைல் மாறுது, அதுக்கேற்ற பண்ணலாமும் வீடை மாற்றணும்ல. ஆனால் there is a need for us to separate vernacular from superstition also. அது வந்து இப்போ வந்து பேசும்போது வந்துட்டு இப்போ 2-3 தடவை வாஸ்துனே மென்ஷன் பண்ணுவோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு தடவை சரி நான் யாரையும் அக்யூஸ்லாம் பண்ண மாட்டேன். கைஸ் டோன்ட் ட்ரஸ்ட் அஸ்ட்ராலஜர்ஸ், வாழ்க்கை கெடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ எனிவே, ஸோ வந்து இப்போ வாஸ்து நம்ம பேசுகிறோம் இல்லையா, இப்போ வந்து கோட்யார்டு வைக்கிறோம். கோட்யார்டு வச்சா வந்துட்டு உள்ளே வந்துட்டு லைட் வருது, அது வென்டிலேஷனுக்காகவும் நல்லா இருக்குது. மண்ணில் வந்துட்டு பூசினா மண் செவர் கட்டினா அதில் போரஸாக வந்துட்டு அது சாலிடாக இருக்குது பிறகு போரஸாக இருக்கிறதுனால வந்து ஒரு ஹீட் ட்ராப்லாம் உள்ளே இருக்கும், வீடு வந்துட்டு ஜில்லுன்னு இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம நிறைய ட்ரை பண்ணி வந்துட்டு ஒரு இப்படி பண்ணால் ஒர்க் ஆகுதுப்பா, இப்படி பண்ணால் ஒர்க் ஆகலப்பான்னு கற்றுக்கிறது வேறு. நான் வந்து இந்த மூலையில் தண்ணி வச்சா வந்துட்டு சாத்தான் வந்துடுவான், இந்த மூலையில் வந்துட்டு நான் வந்து செடியை வளர்த்துட்டேன்னா வந்துட்டு உன் காசெல்லாம் மண்ணாக போயிடும், அது வந்துட்டு சூப்பர்ஸ்டிஷன், தட்ஸ் நாட் ட்ரெடிஷன்.
ஸோ வென் வி இந்த ஆர்கிடெக்சரை பற்றி பேசும்போதுமே வந்துட்டு ரீஜனல் ஆர்கிடெக்சர்னு பேசணும்னா சில பேர் கலந்து வந்து இதோட வாஸ்து இல்லை வாஸ்துலாம் வரக்கூடாது, ரீஜனல் ஆர்கிடெக்சர் அந்த ரீஜனல் ஆர்கிடெக்சரை பற்றி மட்டும் பேசு. ஸோ நாங்கள் வந்து பண்ணும்போது வந்துட்டு நிறைய பிரின்சிபல்ஸ் வச்சுருந்தோம். அதாவது வந்துட்டு மாவிலையும் நம்ம பண்ண போகிறோம், ஆர்கிடெக்சரை தமிழில் பேச போகிறோம், அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இல்லை. என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம், எதுக்காக மாவிலை பண்ணுறோம், வந்து ஆர்கிடெக்சர் பற்றி தமிழில் பேச போகிறோம்னா என்ன வேணால் பேசிடலாமா? அப்போ வந்து ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும்ல. நம்ம ப்ரொமோட் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு ரீஜனல் ஆர்கிடெக்சர் ப்ரொமோட் பண்ணலாம். அப்படி ரீஜனல் ஆர்கிடெக்சரை ப்ரொமோட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர் ஆல்டர்னேட்டிவ் ப்ராக்டிசஸ் ப்ரொமோட் பண்ணலாம். இந்த காலத்தில் வந்துட்டு ஏற்ற மாதிரி. பட் இட் டசன்ட் ஹேவ் டு பி ரூட்டட் இன் தட் ரீஜன். ஆனால் ஒர்க் இட்லியே வந்துட்டு ஆக்சுவலி தமிழ்நாடுக்கு நேட்டிவ் இல்லைன்னு சொல்கிறாங்க. கர்நாடகா. ஸோ இல்லை, சவுத் இந்தியாக்கே வந்து நேட்டிவ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம். ஸோ வந்துட்டு இட் கேம் ஃப்ரம் சம்வேர்னு சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் டேக் மை வேர்ட் ஃபார் ஃபேஸ் வேல்யூ, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் திஸ் அஸ் அன் எக்ஸாம்பிள் பிகாஸ் யூனோ வேற ஊரோட ஒரு விஷயமா இருந்தால் கூட இங்கே செட் ஆகலாம் ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பேசணுன்ற மாதிரி. பட் அதே சமயத்தில் வாஸ்து ஒரு சில பேர் இப்போ அப்போ கூட வந்து வாஸ்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னா, இல்லை அந்த காலத்தில் பண்ணும்போது வந்துட்டு ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு சயின்ஸ் இருந்திருக்கும், அதனால பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு இப்போ தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு பண்ணுற? ஆமாங்க. சும்மா உனக்கு தெரியலன்னா அப்புறம் ஒரு நாள் என்ன என்ன சொன்னாங்க ஒருத்தர், பூனை குறுக்கால போகும்போது நீ நடந்து போகக்கூடாது. ஏன்? பூனை ஏன் ஓடுது? பூனை வந்து ஏதாவது துரத்துனா மட்டும் தான் ஓடும். ஸோ நீ குறுக்கால போனா அது உன்னை வந்து இடிச்சிடும். டேய் என்ன கன்னடா தெரியாது, பூனையை மட்டுமாடா பார்த்து நான் கிராஸ் நடக்க தெரியாமடா நடந்துட்டு இவ்வளோ வருஷமா நடக்க தெரியும். இவ்வளவு வருஷமா பிராக்டிஸ் எடுத்தது ஒரு பூனை கிட்ட தோக்குறதுக்கா? பூனை கிட்ட தோக்குறதுக்கா? ஸோ அந்த ஒரு ரேஷனல் திங்கிங் வேணும். அது வந்து சும்மா வந்துட்டு ஏதோ பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டாங்க, இந்த ஊரில் வந்து இது பண்ணுறாங்கன்னா அதே ஊரில் அதை சே அவங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு கண்டெக்ஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து மண் செட் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மண் கிடச்சிருக்கும், அதனால் மண் வீடு கட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதே ஊரில் நீங்கள் வந்து பக்கத்து தெருவில் கட்டுறீங்கன்னா கூட அந்த இடத்துல மண் கிடைக்கல அப்படின்னா நீ வெளியூரில் போய்ட்டு அதே மாதிரி மண் எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டினா வந்துட்டு டே அப்போ டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ செலவாகுது, அதுக்கு நீ பேசாமல் செங்கல் பக்கத்தில் வாங்கினாலே உனக்கு செலவும் கம்மி, எனர்ஜியும் கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ இந்த பழசை பெருமைப்படுறதும் அங்கேயும் ஒரு ரேஷனல் திங்கிங் வேணும். அதுதான் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து போன எபிசோட்ல கூட பேசிப்போம் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி. ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து லைக் there are definitely merits to கண்டிப்பா nobody can deny there is one merit. Okay, என்னதுமா? சாயில் வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ண மாட்டீங்க. ஓகே, அதனால அந்த ஒன் மெரிட் போதுமா? நீ ரொம்ப கோவப்படாத, ரிலாக்ஸ். சரிப்பா, மெரிட்டே இல்லை, போதுமா? உனக்கு அதானே வேணும். அப்படிலாம் இல்லை, வீட்டில் பண்ணிக்கோங்க. வீட்டில் பண்ணிக்கிடுங்க. அதான் வீட்டில் பண்ணிக்கிடுங்க. மாசம் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கிடுங்க பாஸ், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அண்ட் பிகாஸ் யூ ஆர் ஸோ ஹெல் பென்ட் இன் தட் ப்ரெஸ்டீஜ் ஆர் whatever, அந்த ப்ரைட் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங், யூ ஆர் இப்போ ஸ்ரீலங்கா எவ்வளோ பெரிய கிரைஸில் மாட்டிட்டு இருக்கு பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட்ஸ். ஸோ அண்ட் அதே தான் இப்போ திஸ் இஸ் வேர் ஐ திங்க் இப்போ இந்த பியூரிஸ்ட்ஸும் நம்ம இப்போ சொல்கிறோம்ல, அந்த காலத்தில் கட்டின மாதிரி வீடு கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பியூரிஸ்டாக இருக்கும்போது, அந்த காலத்தில் கட்டுற மாதிரி வீடு கட்டணும்னா நாங்கள் குளோபல் வார்மிங் பண்ணி நாங்கள் எல்லாமே தூக்கிட்டு வரணும் நாங்கள் அந்த ஊர்லேருந்து. நீங்கள் அமெரிக்காவில் வாழ்றீங்க, உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற மண் வேணும்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் அசால்ட்டாக சொல்லிடுறீங்க அந்த காலத்தில் இருக்கிற வீடு மாதிரி எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் அந்த தட்ஸ் வே தட் யூ ஷுட் பி போத். பியூரிஸ்ட்ஸுக்கும் வேல்யூ இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் பியூரிஸ்ட் ஒன்லி டேக் existing practices forward or they sort of formalize it. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபார்மலைசேஷன் இல்லைன்னா ஆயிடுது, இவங்க தான் ஆர்கிடெக்சர் பண்ணணும், இப்படி தான் ஆர்கிடெக்சர் பண்ணணும் அப்படின்னு ஆயிடுது. அது ஒரு இஷ்யூ. அண்ட் கண்டெம்பரரிஸ் ஷுட் ஆல்சோ கண்டெம்பரரிஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறாங்க, கண்டெம்பரரி ஷுட் கம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், குட் எக்ஸாம்பிள் இஸ் பெரியார். இப்போ தமிழ் வந்து அவ்வளோனா இட்ஸ் வெரி ஓல்ட் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட்ஸ் பின் தேர் ஃபார் ஸோ லாங். நம்ம அப்படி இருக்கிற லாங்குவேஜை பெரியார் லைக் இது பிரிண்ட் போடுறது கஷ்டமா இருக்கு, பிரிண்ட் போட முடியலன்னா தமிழ் வளராது, மாற்றணும், ஸ்கிரிப்டை மாற்றணும், தேவைப்பட்டா மாற்றணும். you can never say Periyar is someone who is hurt Tamil, right? பட் அவர் சொல்ற தமிழ் மாறணும்னு. இது அண்ணா ஒரு சூப்பரான ஸ்பீச் சொல்லியிருப்பாரு. நாங்க வந்து ஹிந்தி வந்து வேற மொழின்னு சொல்றதுனால எதிர்க்கல, அது எங்களுக்கு தேவைப்படல. தமிழை வந்து அவர் லைக் பொலிட்டிக்கல் ஸ்பீச் வில் பி ஸ்லைட்லி தமிழர் அப்படின்னு பேசிடுவேன். தமிழர்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல யோசனையை ஏற்றுப்பாங்க. ஏன்னா அன்றே சொன்னார் தமிழர், யாவரும் கேளீர், ரைட்? ஸோ இட்ஸ் நாட் லைக் வி ஆர் அகேன்ஸ்ட் எனி லாங்குவேஜ் ஆர் எனி பீப்புள். வி ஜஸ்ட் வாண்ட் வாட் இஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஆங்கிளை பார்க்கும்போது to be hell bent on some practices just for the sake of it being a practice is very dangerous. It's very dangerous. ஆமா, நான் 9 it makes people blind. Exactly. 9 gagல நான் ஒரு பியூட்டிஃபுல்லான கோட் படிச்சேன், and it became like a rule of my life. Fucking tattoo that shit, bro. ஆமாம்மா, ஆட்டோ பின்னாடி எழுதணும், traditions are just peer pressure from dead people.
அவன் செத்துட்டான்டா, அவனை ஏன்டா இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ற? அவன் சந்தோஷமா இருந்தா எனக்கு என்னடா, அவன் பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டான், என்ன பண்ண விடு. ஸோ இதுதான் வந்து யூனோ லைக் வி நீட் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். இந்த ஆர்கிடெக்சர் மட்டும் கிடையாது, எதுக்குமே எல்லாத்துக்குமே, லைக் வந்து ஒரு அவங்க ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்கலாம், அந்த காரணத்தை நீ புரிஞ்சுக்கோ. சிலதெல்லாம் புரியல, இட் டசன்ட் மேக் சென்ஸ்னா அதெல்லாம் பண்ணாத, எடுத்துட்டு வந்துட்டு வேற ஒன்றத்தை பண்ண பாரு. மேபி யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் பிகாஸ் இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஜஸ்ட் a thought. ஆமா. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ்துலாம் விட்டுட்டு தல, நம்ம இப்ப மருந்து மாத்திரை எல்லாமே இப்ப எல்லாத்துக்குமே யூ காட் பிலீஃப்ஸ், மஞ்சள் சாப்பிடுங்க, கேன்சர் வராது. கொஞ்சோண்டு வந்துட்டு என்ன சொல்றது, இந்த மாதிரி ரொம்ப இந்த கிரேசியான அந்த ஃபாரின் மெசேஜ்லாம் நம்ம எலுமிச்சை ஜூஸில் கொஞ்சோண்டு வந்து ஹனியை போட்டு அதில் கொஞ்சம் வினிகர் போட்டு கொஞ்சம் வேணா வந்துட்டு மிளகாவையும் கொஞ்சம் எல்லாமே போடுங்க, எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆசிட் போட்டீங்கன்னா பாலில் போட்டா இந்த கொரோனா போயிடும், டேய் நானே போயிடுவேன்டா அந்த மாதிரி. இது டர்மரிக் சாப்பிட்டா கேன்சர் வருதா, டர்மரிக் ஃப்ளேவர் சிகரெட் விட சொல்லுங்க ஐடிசிய. எதுக்கு கஷ்டப்பட்டு அவனுங்க மின்ட் ஃப்ளேவர்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ யூனோ லைக் நம்ம வந்து சயின்ஸாக பார்க்கணும், ட்ரெடிஷன்ஸாக பார்க்கணும், அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் பார்க்கணும். சூப்பர்ஸ்டிஷன்ஸை ட்ரெடிஷன்ஸோட வந்து அங்கே நம்ம லைனை ட்ரா பண்ணணும். நிறைய பேர் வந்து ட்ரெடிஷன்ஸையும் சூப்பர்ஸ்டிஷன்ஸையும் ட்ரெடிஷன்ஸே பார்க்குறாங்க. அது எதுக்கு மாவிலை? ஆக்சுவலி ஐ மீன் திஸ் இஸ் அ கேஷுவல் இன்டர்வியூ தானே, ஸோ வந்து there is no reason. ஓ சில்ஸ். ஓகே. பட் வாட் இஸ் See, the thing is லைக் மாம்பழம் இடம் தானே. மாம்பழ அதோட இலை தான். பட் ஃபர்ஸ்ட் திங் I personally go by the looks of it, sound of it, the aesthetics of it. Cool. மாவிலை வந்து it sounded very nice and rooted. ஆனால் வந்து அதுக்கான ஒரு ரீசன் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. See, we want people to feel close with our initiative. நல்லா அப்ரோச் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும். அந்த நேமும் வந்து வெல்கமிங்காக இருக்கணும். சம்திங் தட்ஸ் வெரி க்ளோஸ் டு பீப்புள். அப்போ வந்து இட்ஸ் ரூட்டட் டு தமிழ் கண்டெக்ஸ்ட், ஜென்ரல் லிங்கோலையுமே அது வந்து இருக்கும். ஸோ ஏதோ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆர்கிடெக்சர் ஸ்பெசிஃபிக்காக ஆர்கிடெக்சருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் ஆனால் வந்து இட் சவுண்டட் ரியலி நைஸ் அண்ட் யூனோ லைக் அப்பீலிங் அண்ட் வெரி காம் அண்ட் ப்ளசன்ட். அதனால் வந்து நாங்கள் பேரை சூஸ் பண்ணோம். பட் அப்புறமா வந்து யூனோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லைக்கிங் சம் ஒன் ஆர் சம்திங், யூ ஆட் அப் ரீசன்ஸ் டு வை யூ லைக் தம்ல. அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து ஓகே, அதை சொல்லணுமா? ஸோ ஒன்று வந்துட்டு லாரி பேக்கர் சொன்னல, அவர் வந்துட்டு அவரோட எல்லா பில்டிங்ஸ்லையுமே ஹி வாஸ் ஆக்சுவலி ஃபேசினேட்டட் பை மேங்கோஸ் ஃபார் சம் ரீசன். அவரோட எல்லா பில்டிங்ஸ்லையுமே மேங்கோ எலிமெண்ட் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு பில்டிங்கில் மேங்கோ ஷேப்பில் கோட்டி ஆட் பண்ணிருப்பாரு, மேங்கோ ஷேப்பில் ஜாலி ஒர்க்ஸ் பண்ணிருப்பாரு, மேங்கோ ஷேப்பில் டைலிங் ஃப்ளோரிங் பேட்டர்ன்ஸ் பண்ணிருப்பாரு. ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் கிரிப்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேங்கோ ஷேப் எங்கேயாச்சும் இருக்கும். அவர் மேங்கோ ஷேப்பில் ரேம்ஸ்லாம் பண்ணிருப்பாரு. வந்து எதுக்கு இந்த மனுஷன் வந்து இதெல்லாம் வந்து மேங்கோ ஷேப்பில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? பட் ஹி வாஸ் ஆக்சுவலி ஃபேசினேட்டட் பை மேங்கோஸ். ஸோ வந்து ஒரு இதில் வந்துட்டு தாஜ்மஹால் வந்து மேங்கோஸால் கம்போஸ் பண்ணிலாம் வரைஞ்சிருப்பார் அவர் எதுக்கு அதை பண்ணுறானே தெரியும். பட் இட் வாஸ் ஹிஸ் ஃபேவரட் ஃப்ரூட் அண்ட் யூனோ லைக் வி வர் டேக்கிங் அ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் லாரி பேக்கர் ஹிம்செல்ஃப். அவர் பண்ணுற அந்த ஒரு இன்டென்ட்லேருந்து நம்மளோட விதத்தில் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் அது ஆக்சுவலி ஃபிட் ஆகிடுச்சு. அண்ட் யூனோ லைக் we were actually going by a different name before Maavilai. We started off with the name Agari. So okay. அந்த நேம் வந்துட்டு it had its own reasons and அது சூப்பராக இருந்தது. பட் ஃபார் சம் ரீசன்ஸ் யூனோ லைக் இந்த it was trademarked and யூனோ அந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்லாம் இருந்ததுனால வந்துட்டு அகழி was trademarked by who? Actually it was not trademarked. ட்ரேட்மார்க் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு யூனோ லைக் வி தாட் இன்னொன்று ஒரு பார்ட்டி அந்த பேரில் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு யூனோ லைக் தேர் வாஸ் அ கான்ஃப்ளிக்ட். ஸோ வி தாட் யூனோ லைக் வீல் மூவ் ஆன் அண்ட் வீல் சூஸ் அ டிஃப்ரெண்ட் நேம் அண்ட் வி காட் திஸ் ஒன் ட்ரேட்மார்க். ஸோ அப்போ அதனால் அந்த டிரான்சிஷன் மாறுற மாதிரி இப்போ மாவிலையுமே எங்கள் லோகோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரேடியன்ட்ல ஆரம்பிக்கும். ஒரு ரெட்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு எல்லோலேருந்து போயிட்டு all the shades of மேங்கோஸ் அப்படி தான் அந்த ஷேட்ஸ் ஆஃப் மேங்கோஸ் தான் அது. ஸோ எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளும் வி ஆர் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன்டு டிஃப்ரெண்ட். மாவிலைன்னு பேரை மாற்றினதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் எங்கள் ஆர்கனைசேஷனை பற்றி மாறிச்சு. யூனோ லைக் த இன்டென்ட் ஆஃப் ஆர் டீம். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஆக்சுவலி புக் லான்ச்சுக்கு வந்துட்டு செம்ம ரீச் கிடச்சிது. நிறைய விஷயங்கள் வந்து எங்களை பற்றியே ஃபண்டமெண்டலாக மாறிச்சு. ஸோ யூனோ இட் ரெப்ரசன்டட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதனால தான் வந்துட்டு மாவிலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு இட் ஃபிட் வெல் அண்ட் அப்படியே. Mango is also a very insane tool of history. You know, a lot of history is attached to mango. For example, President Mao இருக்கார்ல சைனால, he was gifted a crate of mangoes. And in the crate of mangoes வந்து he distributed எல்லாருக்கும். சைனால யாருமே அது முன்னாடி மேங்கோ பார்த்ததே இல்லை. அவர் காலத்துல தான் ஃபர்ஸ்ட் மேங்கோஸ் கேம் சைனா. பாருங்க man, உலகத்திலே பெஸ்ட் ஸ்வீட். ஆமா. so he made that ஒரு mango crate, he took and he distributed every single factory across China. ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. ஃபார்ம் ஃபேக்டரியா ஃபார்மா? factories
டேய் வளர்க்கறதுக்கு காமிக்கிறதுக்கு. ஓ He wanted to show all the workers ஓ பாருங்கடா. you just want to see the mango. You can't do anything with the mango. அது ஒரு ஸ்டேட் ப்ராடக்ட், அது ஸ்டேட் ட்ரெஷர். கெட்டு போயிடாது. கெட்டு போயிடுச்சு. ஓ இருந்தாலும் பாருங்கடா. இருக்கிற வரைக்கும் பாருங்கடா அப்படின்னு. Imagine it selling tickets. இங்க ஒரு மேங்கோ இருக்கு, அப்புறம் ஒரு மேங்கோ இருக்கு, வாங்க. Oh no, so all the rich, very rich aristocrats one day were allowed to take one mango, அதை அரைச்சு பெரிய டப்ல போட்டு, ஒரு மேங்கோ பெரிய டப் ஆஃப் தண்ணியில போட்டு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் குடிச்சாங்க. The richest people. I mean, mangoes are fucking awesome. So I don't blame them, but எனக்கும் mangoes. I'm almost as obsessed with mangoes as Laurie Baker. Okay. And you know King Babur, the Like, first. நம்ம பாபர் இந்தியாக்கு வந்தார்ல. ஆமா ஆ ஆமா, ஏதோ சென்னைக்கு வந்த மாதிரி சொல்றேன். என்னங்க இவங்க பக்கத்துல இருக்காரு பாபர் அப்படின்னு நானும் கீழே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். யார் கிளீன்டனா கிளீன் பாபர் அப்படின்னு முடிவெற்ற பாபர். இல்லடா, அந்த மனுஷன் he hated India. அவர் பயோகிராஃபி ஆக்சுவலி அந்த மியூசியம்ல இருக்கும். there's excerpts written from it. என்னென்ன சொன்னான்னா, he hated India. ஆனா he said மாம்பழம் இருக்கு, பிரமாதமான ஊர், மாம்பழம் இருக்கிறதுனால இந்த ஊர் தங்கலாம்டா. மாம்பழம்ன்றது people were like fascinated by this one product, and I can understand why. Yeah, like, மாம்பழம் season you know, like I went to Australia for like a year la. No one like அங்க mangoes are available. No one is like had அது ஏதோ like என்ன சொல்றது, அது ஏதோ எப்போ சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. Mangoes are available. I was like, obviously the right thing to do is to buy 2 kilos and come home. Right, I did that. And then they're just like, hey, இவ்வளோ mangoes. I'm like, where every mangoes ஆகுது? And then I just cut it and gave it to everybody, and it made sense. They're like, oh my god, this is so good. I'm like, exactly. ஆமா. Eat mangoes. அப்புறம் it just became a thing. எல்லாரும் அந்த I think ஒரு 1 month after dinner we just had mangoes. Like it made sense. Now the day இது அங்க காலகாலமா பண்ணிருக்கும்டா இது like, and it's not like mangoes are not available. Very like எனக்கு உண்மையான கல்ச்சர் ஷாக் என்னன்னா, why wouldn't you do this? நீங்க அவகோடோ எல்லாம் விரும்பி சாப்பிடுறீங்க. அது ஒரு நம்ம ஊர்ல அட்லீஸ்ட் மேங்கோ வந்து சீசன் அப்பதான் வரும். வெளி ஊர்ல மேங்கோ எப்பவுமே கிடைக்கும். அவங்க எல்லா ஊர்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்களா? ஆமா. அங்க விண்டர்ல எல்லாம் மேங்கோ இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து அங்க போயிடும். நான் சிங்கப்பூர் இருக்கும்போது எப்பயுமே வருஷம் ஃபுல்லாவே மேங்கோ இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்காது, ஆனா வருஷம் ஃபுல்லா மேங்கோ இருக்கும். like and honest I don't mind, like நான் வருஷம் முழுக்க மேங்கோ சாப்பிடுவேன். மேங்கோஸ் are amazing dude. Actually எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு क्वेश्चन நினைச்சேன். What do you think are the basics of architecture that a person, like ஒரு ஆளுக்கு தெரியணும்னா இதெல்லாம் தெரிஞ்சா போதும்டா ஓரளவுக்கு தப்பிச்சுப்பான், அந்த மாதிரி என்ன சொல்லுவீங்க? இட்ஸ் ஹார்ட் கொஸ்டின். பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஐ திங்க் பீப்புள் நோ த பேசிக்ஸ் ஆல்ரெடி. லைக் யூ கேனாட் பின் பாயிண்ட் இந்த அவங்களோட நீட்ஸ் இருக்குல்ல. இப்போ வந்துட்டு பிளானிங் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். லைக் வென் யூ என்டர் அ ஹவுஸ், இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த ரூம் வேணும், பெட்ரூம் இந்த பக்கம் இருக்கணும், ஹால் எப்படி இருக்கணும், ஆக்சசிபிலிட்டிக்காக பிளான் பண்ணுறாங்க இல்லையா, அது பேசிக்ஸ். தட் சம்திங் லைக் பீப்புள் ஆல் பீப்புள் நோ. பட் அட் த சேம் டைம் வாட் பீப்புள் ஜென்ரலி டு நாட் நோ, அதை வந்துட்டு மாவிலையில் சொல்லணும்னு ட்ரை பண்ணுறது. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள், when you build a house, there is no need for you to plaster the house. தென் பிளாஸ்டர் பண்ணக்கப்புறமா நாங்கள் வாங்க அதோட விட மாட்டோம், பட்டி பார்ப்போம், அதோட விட மாட்டோம், பெயிண்ட் அடிப்போம், ஃபர்ஸ்ட் கோட்டோட விட மாட்டோம், செகண்ட் கோட் அடிப்போம். நம்ம அது வந்து கொஞ்ச நாளில் கரைஞ்சி போகும். ஸோ திரும்பி நம்ம பெயிண்ட் தான் அடிக்கணும். அதெல்லாம் வந்து இட்ஸ் டூ மச் எக்ஸ்பென்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் அது வந்து இட் ஆல்சோ டேக்ஸ் அப் லாட் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் காஸ்ட். அண்ட் அது ஒரு அன்னெசரியான ஒரு இது. பட் வி காட் யூஸ் டு இட் அ லாட். ஸோ வந்து இந்த பேசிக்ஸ்லேயுமே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு தெரியுதுன்னா, when you build a house, there is no need for you to plaster the house except like in certain scenarios. For example, இப்போ பீச் கிட்ட இருக்கும், அங்கே வந்து மண் காற்று இருக்கும். இப்போ மண் வந்து உப்பு காற்று இருக்கும். அந்த உப்பு வந்துட்டு செங்கல்குள்ளே போச்சு அப்படின்னா இல் ஸ்டார்ட் டு கிறிஸ்டலைஸ். அண்ட் அப்போ வந்து செங்கல் வந்து உள்ளேருந்து பிரேக் ஆகும். அப்போ வீடை பாதுகாக்கணும் அப்படின்னா கோஸ்டல் பில்டிங்ஸை நம்ம பூசணும் அப்படின்னா ஓகே, இட் மேக் சென்ஸ். அதே மாதிரி இப்போ நான் டாய்லெட்டில் இருக்கேன், கிச்சனில் இருக்கேன், அந்த செவரெலாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இருந்து அந்த இடத்த வந்துட்டு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சர்ஃபேஸ் வேணும் அப்படின்னா இட் மேக் சென்ஸ் டு பிளாஸ்டர் இட் அகைன். மேபி வேணும்னா கிளாட்லாம் கூட பண்ணலாம், டைல்லாம் விட்டுட்டு. பட் ஜென்ரலி வாட் இஸ் த நீட் ஃபார் இட்? இப்போ நான் வந்து அது ஒரு கொஸ்டின். செகண்ட் வந்துட்டு இப்போ வந்து காலம் பீம்லாம் போட்டு தான் வீடை கட்டணுன்றது ரொம்ப நார்மலைஸ்டாக அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை. நம்ம வந்து ஒரு ஸ்டோரி வீடு கட்டுறதுக்கோ 2 ஸ்டோரி வீடு கட்டுறதுக்கோ வந்துட்டு காலம்ஸோ பீம்ஸோ வந்து ஆக்சுவலாக தேவையே கிடையாது. நான் பாட்டுக்கு வந்துட்டு ஒரு 9 inch வால் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா காலம் பீம்ஸ்லாம் எல்லாமே வந்துட்டு நம்ம கட்டிக்கலாம். தேவைப்படுற இடத்துல மட்டும் ஏதாவது ஸ்ட்ரக்சரலாக எதாவது பண்ணோம்னா பீம்ஸ் போட்டுக்கலாம். அப்படியும் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப இது தேவை அப்படின்னா நம்ம இடத்துல காலம் போட்டுக்கலாம். இப்போ ஜென்ரலாக அது தேவையே படாது. 2 story பில்டிங்ஸ் 3 story பில்டிங்ஸ் கூட வந்துட்டு நம்ம 9 inch வால்ஸில் நம்ம பண்ணுறோன்னா அது தேவை கிடையாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா. வி காட் யூஸ் டு இட். இதெல்லாம் வேலை வந்து பண்ணால் டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுறோம். பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது வந்துட்டு இது
பீப்புள் ஆர் மேனுஃபேக்சர்ஸ் ஆர் செல்லிங் தர் மெட்டீரியல்ஸ் மோர், அவ்வளோதானே தவிர வந்துட்டு சிலதுக்கெலாம் வந்துட்டு அர்த்தமே இல்லை. வி ஆர் பில்டிங் திங்ஸ் வே ஸ்ட்ராங்கர் தேன் தே நீட் டு பி. அந்த எனக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயத்தை நீ விற்கிறன்ற மாதிரி தான் அந்த. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி நிறைய தேவையில்லை. சரி, உனக்கு ஏஸ்தட்டிக் ப்ரிஃபரன்ஸே இருக்குன்னா கூட அப்போ நீ பெயிண்ட் அடிக்கலாம். பட் ஆனால் பூசாமல் வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னா வந்து அது ஒரு பிம்பம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு லைக் தட் இஸ் வாட் வி ட்ரை டு மேக். தீஸ் ஆர் தி பேசிக்ஸ் ஆக்சுவலி. நீ சிலதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணதெல்லாம் கொஞ்சம் அன்லேர்ன் பண்ணிவிடு, நல்லாயிருக்கும். நீ வந்து செங்கல் வீடு கட்டினா கட்டும்போதே அழகாக கட்டிடு, பூசவே தேவையில்லை, அதுவே பார்க்க அழகாக இருக்கும். மண்ணில் வீடு கட்டுற அப்படின்னா நீ வந்து லோக்கலாக வந்து எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதையும் கட்டலாம். பட் இட்ஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட். இப்போ ஆனால் வந்துட்டு நான் வந்து இப்போ ரொம்ப ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் என்ன அப்படியே ஃபுல்லாக நான் மாற்றிக்க சொல்லாத, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துவே அப்படின்னு சொன்னால் காலம்பீலாம் போட தேவையில்லை, பூச தேவையில்லை. நீ மண் வீட்டில் கட்டி பேம்பூலெல்லாம் ஒன்று பண்ண சொல்ல. பட் இதெல்லாம் நீ பண்ணனா வந்துட்டு ஆக்சுவலி யூ கேன் சேவ் அ லாட் ஆஃப் காஸ்ட் அண்ட் நீயும் வந்து சந்தோஷமாக இருப்ப. ஆக்சுவலாக வந்துட்டு திஸ் ஹியூமன் பீங்ஸ் நீட் டு பி டிஃப்ரெண்ட்டில், அதுவும் வந்துட்டு பார்த்தியா நான் எந்த மாதிரி வீடு கட்டுறேன் பார்த்தியான்னு சொல்லிட்டு நீயும் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகிற. ஸோ அப்போ தட் இஸ் வாட் லைக் தீஸ் ஆர் சம் பேசிக்ஸ் தட் வி கேன் ட்ரை டு அன்லேர்ன் இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் நீங்கள் ஸ்டார்டிங் சொல்லும்போது த கான்செப்ட் ஆஃப் விஷுவலைசேஷன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு எனக்கு இங்கே கிச்சன் வேணும், எனக்கு இங்கே பெட்ரூம் வேணும், இங்கே வேணும், அதுவும் ஒரு ப்ராக்டிஸில் தான் யூ கேன் கெட் இட். லைக் பீப்புள் when I started like doing exhibitions or whatever, எனக்கு it was so hard for me to understand எனக்கு இங்கே இது போட்டால் அங்கே அது வருமா, or how is it going to look once I am done. அதே ஆர்கிடெக்ட்ஸில் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங், how do you teach that visualization of பிளானிங்னு சொல்கிறீங்கல்ல, how do you teach that in a book? விஷுவலைசேஷன் வந்துட்டு இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படின்னா சைட்டை ஒரு பாயிண்டில் வந்துட்டு வந்துட்டு இது 8 அடி இருக்கும், இந்த ரூம் வந்து 6 அடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் வந்துட்டு ஓகே பெட் இந்த சைஸ்க்கு இருக்குது, அதுக்கப்புறமா இந்த கேப் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரூமாக பார்த்து வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு பேசிக் இது இருக்கும். இப்போ நீங்கள் விஷுவலைசேஷன் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஓகே இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் பார்த்தா தெரியணும், அங்கே ஒரு விண்டோ இருந்தால் அந்த ஏஸ்தெட்டிக்ஸ் இருக்கும், அங்கே வந்து ஒரு அப்படின்றத பார்த்து தான் வந்துட்டு அதெல்லாம் 3Dயில் தான் நீங்கள் ஆக்சுவலி பண்ணி காமிக்கணும். பட் ஆனால் ஜென்ரலாக அது ஒரு பேசிக் ஹியூமன் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாம் ஆக்சுவலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டில் வந்துட்டு நம்ம வீடு இந்த சைஸ் தான் கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ சைட்லேயே ஆக்சுவலி வரைஞ்சு காமிக்கலாம். நடந்து பாருங்கள், ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சுண்ணாம்பு தூளோ இல்லை வந்து ஒரு கோலமாவோ போட்டு வந்துட்டு இந்த பிளான்ல தான் நம்ம வீடை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம அந்த சைட்டில் நம்ம வரைஞ்சு காமிச்சா அதை விட என்ன சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வந்துட்டு அதை விட என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு. The founder, have you seen the founder movie? ஆமாம் மெக்டானல்ட்ஸ். So yeah, McDonald's, that's how basically McDonald's. So அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் மெக்டானல்ட்ஸ் கிச்சன் அவங்க எப்படி, ஸோ த ஹோல் திங் அபவுட் மெக்டானல்ட்ஸ் அப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டே இல்லை. ஸோ நீங்கள் வந்து 30 செகண்டில் உங்களுக்கு பர்கர் கிடச்சிரும். அதான் வந்து அவங்களோட அட்வர்டைசிங் திங். ஸோ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு டென்னிஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு ஸ்கொயர் வரைஞ்சாங்க the size of their kitchen. Then they just said okay இங்கே வந்து நம்ம கேபினெட்ஸ் வச்சுருப்பாங்க, இங்கே மிக்சர்ஸ் இருக்கும், இங்கே வந்து நம்ம ஃப்ளைங் ஸ்டேஷன் இருக்குது. Then they just drew a few out, few designs like that, and their staff trained over and over and over. I mean in the movie அப்படி காமிச்சிருப்பாங்க. I don't know how. No, so that's actually what. So they trained for a couple of times and they got it the third or fourth time, and then that's how McDonald's happened, and that's how they did. And you could argue that's how they're still doing it. They just developed a very efficient kitchen thing by practice and the sense of space வச்சுட்டு இங்கே இதெல்லாம் இருந்தால் it works. And today McDonald's is mostly a real estate company and not a restaurant, so you could say that they're not a restaurant chain. They're a real estate company. அது ஒரு ஃபசாட். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது அப்படி பேசிக்கலி என்ன சொல்லுவாருன்னா மெக்டானல்ட்ஸ் வந்து அதோட மெயின் இன்டென்ஷன் வந்து எல்லாமே சாப்பாடு நினைப்பாங்க. இல்லை we own all the land that we are on. The most ironic thing McDonald's did is 2000 போன வேர்ல்ட் கப் இது ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சுல்ல லண்டன்ல. Yeah, they were the official sponsors of the Olympics. Oh, they were the official sponsor of a like the tournament, main, like Tata IPL மாதிரி. Tata IPL மாதிரி. ஆனா என்ன ஐரனினா டேய் ஐபிஎல் விளையாடுற எல்லாருமே டாடா யூஸ் பண்ணுவாங்க. டாடா கார்ல வரலாம், டோகோமோ யூஸ் பண்ணலாம். அதான் ஆனா I get the irony. ஒலிம்பிக்ஸ்ல பிரச்சனைனா ஒலிம்பிக்ஸ்ல எவனுமே மெக்டானல்ட்ஸ் யூஸ் பண்ண ஒலிம்பிக்ஸ் உட்கார்ந்து பார்க்கறேன் மெக்டானல்ட்ஸ் தான் ப்ரோ சாப்பிடுறான், இல்லாட்டி அவன் ஒலிம்பிக்ஸ்ல இருப்பான். ஆமா, இல்லனா அவன் ஒலிம்பிக்ஸ்ல இருந்திருப்பான். கரெக்ட்டா தான். ஃபேட் ஷேமிங் தப்பு அது இல்லடா, ஆக்சுவலா தப்பு இல்லடா. பட் இப்போ நீங்கள் வந்து இந்த ஒர்க்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, does it stop with baker or does it continue? No, it definitely has to continue. அதாச்சும் என்னன்னா இப்போது லைக் ஐ ஸ்டார்டட் டெல்லிங்ல nobody is working on Maavilai full time.
ஸோ அதனால் வந்துட்டு வி ஸ்டார்டட் வித் சம்திங் தட்ஸ் ஈஸி. அதாச்சும் வந்துட்டு லாரி விற்கிற சம்மோன் வி கேன் ஈஸிலி ரிலேட் வித். அதுக்கப்புறமா அவரோட இன்டென்ஷன்ஸும் எங்களோட இன்டென்ஷன்ஸும் ஒரே மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால சரி நம்ம அவரோட இதில் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி பண்ணோம். நவ் தட் வி ஆர் சீயிங் தட் தேர் இஸ் ஆக்சுவல் நீட் ஃபார் இட். நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஐடியல். ஸோ வி ஹேவ் லைக் சர்டன் திங்ஸ். இப்போ வந்துட்டு இப்போ நம்ம வந்து வீடியோ டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் பண்ணலாம். தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற மாற்று வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய பேர் ஆக்சுவலி பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவ்வளோ வெல் நோனாக இருக்கிறது கிடையாது. அண்ட் வி ஹேவ் அ நெட்வொர்க் ஆஃப் பீப்புள் ஹூ டூ தட். ஸோ அப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு வீடியோ டாக்குமெண்ட் மாதிரி பண்ணிட்டு நம்ம யூடியூப்ல ஒரு சேனல் மாதிரியும் நம்ம அந்த மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படின்னா என்ன ஒன்று சேஞ்ச் ஆகுனா, சரி ஆக்சுவலாக இப்படி பண்ண முடியும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் யோசிக்க வைக்க முடியும். அப்போ தட் இஸ் த சேஞ்ச் தட் வி வாண்ட் டு பிரிங். இப்போ லாரி பேக்கர் அவர் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் லாரி பேக்கர் பண்ணாருன்னு அதை மட்டும் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஓகே நம்மளோட இதில் எப்படி டெவலப் பண்ணலான்றது பார்க்கணும் இல்லையா. ஸோ திஸ் வீடியோ திங் இஸ் ஒன் திங். அப்புறம் வந்துட்டு இப்போ பிளாக்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்லாம் இப்போ தான் வந்துட்டு வி ஸ்டார்டட். ஒரே ஒரு பிளாக் மட்டும் நாங்கள் ஆக்சுவலி எழுதியிருக்கோம் எங்களோட வெப்சைட்டில். ஸோ இட்ஸ் அபவுட் ஆர்கிடெக்சர் இன் தமிழ் அப்படின்றது தான் அந்த பிளாக் பேர். கட்டடக்கலை தமிழ் அப்படின்ற மாதிரி தான் அந்த பிளாக் பேர். ஆனால் அது ஏன் தமிழில் பண்ணுறோன்றது, இந்த சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர் அதெல்லாம் எதுக்கு தமிழில் பண்ணணுன்ற மாதிரி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ பிளாக்ஸ் ஒன்று இருக்குது. நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதாச்சும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ச்சஸ், ரேட்ராப் பாண்ட்னா எப்படி கட்டணும், ஃபில்லர் ஸ்லாப்னா எப்படி கட்டணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்துட்டு ரொம்ப பிக்டோரியலாக நாங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆல்ரெடி போட்டுருக்கோம். அதுக்கு தான் ஆக்சுவலி பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுலே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. பட் ஐ திங்க் இட் வில் ஹேப்பன் ஸ்லோலி. And we want to take some time and like we don't want to be too harsh on ourselves. ஏன்னா சின்ன டீம், all of us are from different places in Tamil Nadu and யாருமே ஃபுல் டைமாக இல்லை. எல்லாரும் we are connected by an intention. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை எடுத்துன்னு போகலாம் அப்படின்ற அது ஒரு இதுதான் இருக்குது. I liked how you guys collectively you guys came to this one concept of பரவாயில்ல பண்ணுவோம். நம்ம எதுக்கு பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோம், பரவாயில்ல பண்ணுவோம். தட் கான்செப்ட் ஆஃப் எவ்ரி ஆர்ட் இஸ் தட். இல்லை நம்ம யாருக்காகவே பண்ணல. எனக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு லாய் பேக் ரொம்ப பிடிக்கும். அவர் தமிழை படித்தா நல்லாயிருக்கும், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். பண்ணலன்னா யூஸ் ஆகலைன்னா பரவாயில்ல பண்ணுவோம். ஐ திங்க் தட் ஒன் கான்செப்ட் இஸ் வை we are here. அதுலேயும் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா we didn't even know each other before we started it. அதுதான் வந்து இப்போ கூட நான் யோசிக்கும் போது வந்துட்டு அப்படி எப்படி சரி ஒரு எனக்கு ஆல்ரெடி ஒருத்தரை தெரியும், இல்லை 5 பேரை தெரியும், என்னோட பேட்ச் மேட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கூட பரவாயில்ல. யாருமே ஒருத்தர் முன்னாடி தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஒன்று ஓகே இப்படி பண்ணணுமா சொல்லிட்டு அப்படி தான் ஜாயின் ஆனாங்க. ஸோ வி ஆர் ஜஸ்ட் லைக் டைட் டுகெதர் பை அன் இன்டென்ஷன். அது பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் நாங்கள் நினச்சதை விட வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் ஐ குட் சே இட்ஸ் ஆக்சுவலி பெட்டர் தென் வாட் வி எக்ஸ்பெக்டட். ஏன்னா நான் இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன், நாங்கள் மாவிலைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கும் போது ஒரு போஸ்டெல்லாம் ஒன்றும் போடலை, எதுவுமே போடலை. ஒரு ஸ்டோரி தான் போட்டோம். ஆர்கிடெக்சரை தமிழில் வந்து இப்போ பண்ண லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு இது மாதிரி இனிஷியேட்டிவ் மாதிரி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் போட்டோம். நாங்கள் வந்து சரி பார்ப்போம் ஒரு 100 பேர் வருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு ஒரு வாரத்தில் 1000 ஃபாலோவர். ஸோ இட்ஸ் பீன் 1 year now. அதாவது 3500 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துட்டு எங்களுக்கு இருக்காங்க. ஆனால் அந்த சோஷியல் மீடியா ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நாங்களும் தமிழில் பண்ணும்போது வந்துட்டு சரி கம்மியாக இருக்குமோ, ஏன்னா நம்மளும் வந்துட்டு ஆர்கிடெக்சர் தான் படிச்சிருக்கோம், கொஞ்சம் வந்து டச் விட்டு போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆர்கிடெக்சர் படித்தவங்கள விட ஆர்கிடெக்சர் ஃபார்மலி படிக்காதவங்க தான் வந்துட்டு புது வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தான் வந்து நிறைய பார்த்து சேவ்லாம் பண்ணி வச்சுப்பாங்க போல இருக்குது. நாங்களும் வந்து வி நோட்டிஸ் தோஸ் பீப்புள், யார் இதை லைக் பண்ணுறாங்க, யார் இதை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது வந்துட்டு இட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. சரி நம்ம இதே ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம், வேற என்னவோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, ஆனால் அதை விட நல்லா இருக்கு, அது பாட்டுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி. That's the best thing about Indian education, the democratization. இது நான் வந்து இந்த அப்துல் பரின்னு ஒருத்தர் இருக்கார் யூடியூப்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. he teaches like கம்ப்யூட்டர் அல்கோரிதம்ஸ் ஒன்று இருக்குது. he teaches that. Sure, every computer science students கண்டிப்பாக பார்ப்பான் எக்ஸாமுக்கு முன்னாடி, that's there. But I'm sure every person who needs to make a career switch, they watch. every person வந்து இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ரோலில் இருப்பாங்க, now in new learn programming, they will watch. He has real impact on the people that have no reason to study computer science. And that is the best thing about when education is really democratized, it will reach the people that need it, not who want it. That is the best part of internet education. It will go to the people who want it, not need it. For example, எனக்கு வந்து either எனக்கு வந்து ஐம் அ ஃபில்ம் மேக்கர். பட் நீங்கள் யூடியூப் சர்ச் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அது பி லைக் 4% ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் வீடியோஸ். அது எல்லாமே பி லைக் ரேண்டம் சயின்ஸ். இப்போ நான் இன்ஜினியரிங் கற்றுக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக. ஏன் எதற்காக எப்படி என் வாழ்க்கையில் பலன் இருக்க போகுது, இல்லை நல்லா இருக்குது. இட்ஸ் அப்சல்யூட்லி ஆஃப் நோ யூஸ் டு மீ, பட் இட்ஸ் நைஸ் டு நோ. ஐ திங்க் ஆர்கிடெக்சர்லையுமே இல்லை
அது மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். எனக்கு ஆர்கிடெக்ட் ஆக ஆசை இல்ல. ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது நான் காலேஜ் போய் படிப்பேனான்னு தெரியல. ஆனா இங்க படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஐ திங்க் டிசைன் கூட நான் அப்படிதானே படிச்சேன். மோஸ்ட் ஆஃப் மை டிசைன் திங்ஸ் ஜஸ்ட் வாட்சிங் ஸ்டஃப் ஆன் யூடியூப். இல்ல ஆனா என்னைக்கோ அவங்களும் வீடு கட்டுவாங்கல்ல. வீடு வந்து Correct, கட்டாம correct. அதான், அதான். என்னைக்கோ வந்து அந்த தாட் வரும்ல. நம்ம இதெல்லாம் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நான் அங்க ஒண்ணு பார்த்தேன். they don't know how to make a balcony nice. So let's do that. பால்கனி ரொம்ப I really like balconies. Balconies. எங்க ரீசெண்டா ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணோம். அதுல பால்கனி சின்னதா இருக்கு. எங்க பழைய வீடோட. அதனால ஒரு ஃபீலிங்ஸ். And the beauty of architecture இப்போ ஒரு காமன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சொன்ன லைக் biology and architecture actually works very similar because அவர் சொன்ன மாதிரி you will have a lot of iterations and then you'll figure out the right way to do something. That is natural selection. ஓகே. அது வந்து பயாலஜி நடந்தா நேச்சுரல் செலெக்ஷன். அதே மாதிரி if let's say 10 people start building balconies, you can never be like that is the best balcony because இது வந்து சயின்ஸ் மட்டும் இல்லை. ஆர்கிடெக்சர் இஸ் ஒரு நடுவில் ஒரு கலவை ஆஃப் என்ஜினியரிங்க்குமே ஆர்ட்டுக்கும் நடுவில் ஒரு கலவை. ஆமா. there will never be the best way to make a balcony. there will always be a better guy who has a better plan to make a balcony. ஏன் கௌடியே is not the best. Something might be the best for someone and Someone another else. thing might be the best for ஆமா. someone else. அந்த Somebody just like sunrises, they probably don't give the big or small balcony. They probably want an east facing balcony. That's what they want. You know ஆமா. what I mean? Yeah. Yeah. சில பேருக்கு சில பேருக்கு வெஸ்ட்ல வந்து பால்கனி வேணும். எனக்கு சன் செட் பார்க்கணும்டா, சன் ரைஸை பார்த்து என்ன பண்ண போறேன், முடிச்சுக்கவே மாட்டேன். கரெக்ட். உனக்கு வெஸ்ட்ல தான் பால்கனி தேவை. ஸோ அந்த மாதிரி தான். யூ ஆல்சோ ஆஸ்ட் அபவுட் சம்திங் எல்ஸ். இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிங்க இல்லையா. நாங்கள் ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ தான் வந்துட்டு லைக் வி ஆர் வார்மிங் அப். அந்த லான்ச்லாம் போயிட்டு அதெல்லாம் வந்து நானும் சொன்னேன் அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் அதெல்லாம் போனதுக்கப்புறமா வி ஆர் ஸ்லைட்லி வார்மிங் அப். பட் நான் வந்து நிறைய காலேஜஸ்க்கு ஆக்சுவலி வந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன். இந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி வி ஹேவ் அ செட் ஆஃப் புக்ஸ் ஆர்கிடெக்சரை தமிழில் படிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக படிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு மெயில் அனுப்பினேன். ஸோ சம் காலேஜஸ் ஆக்சுவலி ரெஸ்பாண்டட் அண்ட் தே ஸ்டார்டட் கெட்டிங் ஆர் புக்ஸ். ஸோ எங்களோட ஒரு டாஸ்க் என்னென்னா நம்ம வந்து லெட்ஸ் ட்ரை டு மேக் ஷுர் தட் மோஸ்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அட்லீஸ்ட் ஹேஸ் ஒன் செட் ஆஃப் தீஸ் புக்ஸ் இன் தேர் லைப்ரரிஸ், அட்லீஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் காலேஜஸ். அதை நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த சோர்ஸ் நம்ம இப்படி கற்றுக்கணும், நான் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு சோர்ஸை தேடுற ஒரு ஆளுக்கு வந்து எங்கேயோ போய் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆர் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலி. லைக் ப்ராபப்ளி இஃப் தேர் இஸ் சம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஆர் சம்திங் லைக் தட் வி ஆர் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் இட். அது ஏதாவது ரீச் அவுட் பண்ண முடியும்னா நாங்களும் அது பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் தேர் இஸ் அ வே தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ டெக்னிக்கல் கோர்சஸ் எல்லாம் தமிழில் இது பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய இருந்திருக்கு ஆல்ரெடி, இப்பயும் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்லாம் ஆக்சுவலி தமிழில் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்துட்டு இப்போ வந்து எங்களை மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வரும்போது அது வந்து ஐசிங் ஆன் த கேக் மாதிரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்கலாம். அந்த ஏன்னா நாங்கள் வந்து புக்ஸ் எல்லாமே ஐ டென்ட் கெட் தோஸ் புக்ஸ். பட் அந்த புக்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போதே ஒரு தடவை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் போடலை. ஒரு தடவை ட்ரான்ஸ்லேட் பண்ணும், இல்லை சிம்பிளாக இல்லை, ரெண்டாவது தடவை ட்ரான்ஸ்லேட் பண்ணும், சிம்பிளாக இல்லை, மூணாவது தடவை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லிட்டு 4 தடவை வந்துட்டு ஆக்சுவலி நாங்கள் வந்து ரீட்ரான்ஸ்லேட் பண்ணி யூ கேனாட் ஈவன் சே தட் வி ப்ரூஃப் ரெட் ஸ்டஃப் ரீட்ரான்ஸ்லேட்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபஸ்ட் 2 டைம்ஸ்லாம். அவ்வளோ பண்ணிவிட்டு வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஐ எம் நாட் கெட்டிங் அ ரைட் வேர்ட். பட் ஆனால் எவ்வளோ ஒரு விஷயத்த சிம்பிளாக சொன்னால் நான் உங்கள்கிட்ட பேச்சு வழக்கில் நான் இப்படி சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல முடியுமோ அந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸை சொல்லிருக்கிற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணிருப்போம். ஸோ தட் இஸ் வாட் வி ஃபோக்கஸ்ட் ஆன் அண்ட் ஐ எம் பிரிட்டி ஷூர் தட் வி அச்சீவ் தட் டு சர்டன் எக்ஸ்டென்ட். மேபி 90% அதனோட அந்த ரீச்க்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணிருப்போம். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி கேஷுவல் புக்ஸ் அபவுட் லைக் ஆர்கிடெக்சர் ஆர் எனி அதர் டெக்னிக்கல் கோர்ஸ் வந்துட்டு காலேஜஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். Einstein சொல்லியிருப்பார்ல, if you can't explain something to to a child, you don't really understand it. I completely am on board. ஆமா. And I think if you can explain it to a child, a child can definitely understand it. Maybe not to the depth of you, but on the first order principles. கண்டிப்பா. And everything is from the first order principles, right? உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி வீடு கட்டினா காத்தோட்டமா இருக்கும். சரி, ஓகே, எவ்ரி டைம் he needs to solve or he or she needs to solve ஒரு காத்தோட்டம் பேஸ்ட் ப்ராப்ளம் அப்படி அங்கே போயிடுவாங்க அவங்க. இப்போ அந்த அதான் லைக் மேத் we just need to okay 4 விஷயத்தை சேர்க்கணும். Addition, we don't need to be like okay addition is this thing that brings numbers together, like you know what I mean. அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. Yeah, it's வெரி சிம்பிள். இட் கம்ஸ் நேச்சுரலி டு யூ. எவ்வளோ சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறியோ அதை வந்து கான்க்ரீட்டை வந்து இது கூட கலந்து அது கூட கலந்து அப்படின்ற மாதிரி இல்லை. லிண்டல் வந்து போடணும், ஷட்டரிங் போடு, மேலே வந்து இது போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன வார்த்தையால் புரியுமோ எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொன்னால் போதுன்ற மாதிரி வந்து நாங்கள் பண்ணியிருப்போம். இதில் வந்து யூ ஆல்சோ ஹாவ் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன்
பியூரிட்டேரியனிசம் அண்ட் வாட் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ வந்து தெர் வில் பி காம்ப்ரமைசஸ், தெர் வில் பி லைக் certain டைம்ஸ் வேர் யூ சூஸ் சம்திங் ஓவர் தி அதர். அப்படியே வந்து ஒரு தமிழ் வார்த்தையை வந்துட்டு காம்ப்ளிகேட்டடான ஒரு வார்த்தையை நம்ம சூஸ் பண்ணால் கூட ப்ராக்கெட்ஸில் வந்துட்டு அதனோட இங்கிலீஷ் வார்த்தை இதுதான் அப்படின்ற மாதிரி வென் யூ ரீட் தமிழ், அது இட் ஷுட் ஆல்சோ சவுண்ட் லைக் தமிழில் அந்த ஒரு ஃபார் ஷோர். அதையும் வந்து டேக்கிள் பண்ணுற மாதிரி வந்துட்டு இப்போ கான்க்ரீட் அப்படின்னா கற்காரைன்னு யூஸ் பண்ணிருப்போம். தட் இஸ் அ பியூர் தமிழ் வேர்ட். ஆனால் காரைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார செவருன்னு சொல்லிட்டு வந்து ஊரில் சாதாரணமாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. கார செவருனா வந்து இட் கேன் மீன் சிமெண்ட் வால் ஆர் லைம் வால். கார செவருன்னு சொல்லுவோம். கல் காரை அப்படின்னா கல் போட்டு பண்ணுற காரை, கான்க்ரீட். ஸோ ஒரு லாஜிக்கல் ரீசனிங் அந்த இடத்துல இருக்குது. அப்போது வந்து இதுக்கு வந்து பியூர் தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணுறோமா. செகண்ட் வேர்டு சிமெண்ட்டுக்கு பைஞ்சுதைன்னு ஒரு பியூர் வார்த்தை இருக்குது. we don't யூஸ் தட். சிமெட்டினே யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். சிமெண்ட்டின்னு யூஸ் பண்ண மாட்டோம் பிகாஸ் இட் டசன்ட் சவுண்ட் லைக் தமிழ். ஸோ சிமெட்டி அப்படின்னா வந்து அந்த வார்த்தை ஒன்று இருக்குது. அப்படின்னா வந்துட்டு சரி பைஞ்சுதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, வந்து அது சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு பிளாக் வராமல் இருக்குது. சிமெட்டின்னு யூஸ் பண்ணால் அது புரியவும் செய்கிறது. இட்ஸ் ஆல்சோ லைக் கோஸ் அலாங் வெல் வித் தமிழ் ஆல்சோ. அப்படி யூஸ் பண்ணணும். இப்போ ஜாலின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஜாலினா வந்துட்டு இந்த வால்ஸ்லேயே வந்துட்டு பண்ணும்போது பேட்டர்ன்ஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்க. அந்த செவரில் பண்ணும்போதே வந்துட்டு செங்கல்லாம் வந்து விட்டு விட்டு அதில் பேட்டர்ன்ஸ்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலி இட்ஸ் நாட் தமிழ் வேர்டு, அது ஒரு ஃபாரின் வேர்டு தான் அது. பட் நாங்கள் ஜாலிக்கெல்லாம் ஜாலினே யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அது புரியுது. அது எதுக்கு நம்ம இப்போ வந்துட்டு மாற்றணும். ஜல்லின்னு ஒரு வார்த்தை இருக்குது, எதுக்கு அது எதுக்கு மாற்றணும். ஜல்லிக்கல்லு அந்த ஜல்லியா? ஜல்லிக்கல் தானே. தமிழ் இல்லையா? ஜா இருக்குன்னா தமிழ் இல்லைல்ல. ஓ ஃபேர் எனஃப். ஏய் நைஸ். அது சல்லிக்கல்லா இல்லையா? அப்போ அது நம்ம மாற்றணும். ஓ ஸோ வந்து அந்த மாதிரி. ஸோ வி இந்த பக்கமும் கொஞ்சம் அந்த பக்கமும் கொஞ்சம் வி ஃபோக்கஸ் ஆன் வாட் மேக் சென்ஸ் ஃபைனலி. அது வந்துட்டு ஓகே இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் தமிழ் வேர்ட்ஸ் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குது, இந்த அளவுக்கு இதிலலாம் தமிழ் வேர்ட்ஸ் சூஸ் பண்ணலன்னா பரவாயில்லன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஷியஸான ஒரு அட்டெம்ப்ட் இருந்திருக்கு. அதாச்சும் வந்துட்டு ஒரு ஒன் ஸ்டாப் இது மாதிரி ஒரு ஒன் சைஸ் ஃபிட் சொல்யூஷன் மாதிரி இல்லாமல் வந்துட்டு இதை மட்டும் தான் நாங்கள் எல்லாமே பியூர் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், எல்லாமே அப்படிலாம் இல்லாமல் எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு கான்ஷியஸ் டெசிஷன் மேக்கிங் இருந்திருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே. Because you're trying to solve a problem, right? You want to make And you need to put your mind to it. இல்ல சும்மா வந்துட்டு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கூகுள் ட்ரான்ஸ்லேட் மாதிரி இருந்துடக்கூடாது கடைசியில். எக்ஸாக்ட்லி. நீங்க என்ன ப்ராப்ளமே in fact you might create more problems. எனக்கு எக்ஸாக்ட்லி நான் தமிழ்ல படிச்சு எனக்கு புரியலடா இது அப்படின்னு வந்துடக்கூடாது. தமிழ்ல படிச்சதால இன்னும் புரியலடா. ஆமா, இது ஒரு காலேஜ் தமிழ்ல பண்றதே எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக தான். அந்த தமிழை கொண்டு போய் வந்துட்டு அச்சமில்லை அச்சம் நின்றதில்லையே மெர்சல் இல்லை புரிஞ்சதுன்னா சரி அப்படியே சொல்லிட்டு போவோமே. அதுதான் வந்து that's the better way to do it. ஆமா, yeah, like why are you speaking so somebody will understand. That's why நான் கூட பேசும்போது I always follow this rule. vocabulary ரொம்ப சிம்பிளா இருக்கணும். ஏன்னா நான் பேச தெரியும்னு சொல்லிட்டு நான் பேசல. நான் பேச உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் பேசுறேன்னா நான் தெரிஞ்சுதான் பேச முடியும். I can't be using like scientific lingo and just talking to random people about how to make coffee. காஃபி சூடா இருக்கணும். இது ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி. இல்லடா, உங்ககிட்ட யோசிப்பா நான் காஃபி பண்ணணும் பூர்வே சூடா ஒரு காஃபி எடுத்துருவா. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஆஃப் த இது அதை வச்சு நீ இதை பண்ணினா it doesn't work. So I think that's all. And do you feel like மற்ற industries and மற்ற professions should also do like this, something like this? இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்டென்ட்டில் இப்போ வந்துட்டு வி ஆர் மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ரீச்சிங் அவுட் டு காமன் பீப்புள் தான். ஏதோ ஒரு இதில் வந்து இட்ஸ் பெனிஃபிஷியல் டு பீப்புள். மெடிசனாக கூட இருந்தால் கூட வந்துட்டு தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் இல்லையா. இப்போ வந்து இப்போ சில பேர் வந்துட்டு அவங்கள செல்ஃப் டயக்னோஸ் பண்ணிட்டு வந்துட்டு நான் வந்து எனக்கு வந்து இந்த டிஸார்டர் இருக்குது அந்த டிஸார்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதை பற்றி நான் பேசலை. பட் வந்து you need to equip people with some amount of common sense or like basics of any industry. அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஏதோ ஒரு விதத்தில் மக்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது. அப்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டிசைன். எந்த இதுவாக இருந்தாலுமே ஓரளவுக்கு வந்துட்டு எஸ்பெஷலி இப்போ ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடாக இருக்க போகுது மக்கள் கூட. அப்போ இந்த இனிஷியேட்டிவ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து தமிழில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மெடிசன் இல்லாமல் ஓரளவுக்கு தமிழில் பண்ணுற மாதிரி இருக்கணும். மேபி ஐ எம் நாட் ஏபிள் டு திங்க் ஆஃப் சம்திங் எல்ஸ். பட் இந்த மாதிரி நானும் மெடிசன் தான் யோசிச்சு கேட்டேன். ஆமாம், ஏன்னா ப்ராபப்ளி மெடிசனும் வந்து அதே மாதிரி வந்துட்டு மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கான்ஷியஸ் அட்டெம்ப்ட் எடுக்கணும். நம்ம வீடு கட்டுறது, சாப்பாடு, மெடிசனு, இதை பற்றிலாம் வந்து தமிழில் நிறைய ரிசோர்ஸஸ் இருந்ததுன்னா அது வந்து நிறைய பேர் போய் சேரும். அது ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பட் ஆர்கிடெக்சர் வந்துட்டு டு பி ஹானஸ்ட் இட்ஸ் அ வெரி எலிட்டிஸ்ட் ப்ரொஃபஷன் அது. ஸோ அது ஈவன் there is also an attempt to keep it elitist. ஸோ அப்போ வந்து நம்மளும் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு we need to take that extra effort to break that status quo also.
ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ வீடு கட்டுறது வந்துட்டு இப்போ இந்த நரேட்டிவ்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆர்கிடெக்ட்ஸ் மட்டும் தான் டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்கிடெக்ட்ஸ்லாம் கொந்தளிச்சிருந்தாங்க ஒரு மாதிரி அந்த ஒரு இதெல்லாம். ஸோ அப்படிலாம் பேசும்போது வந்துட்டு இல்லை வி நீட் ஒரு ஒரு கவுண்டர் நரேட்டிவும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அது எப்படி இத்தனை நாளாக வந்துட்டு நல்லா தான் வீடு கட்டிருக்கேன், என்ன வீடெல்லாம் இடிஞ்சு விழுதா இல்லை நல்லா இல்லையா நீ வீட்டில், ஆர்கிடெக்ட் பண்ணுற வீடெலாம் எல்லாம் நல்லா தான் இருக்கா நிஜமாலே. ஸோ அப்போ அந்த ஒரு இதெல்லாம் வருது இல்லை. ஸோ அதை டெமோக்ரட்டைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கான்ஷியஸாக ஒரு எஃபர்ட் போடணும். ஸோ ஆர்கிடெக்சருக்கு இது கண்டிப்பாக தேவை. மிச்ச ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்க இது கண்டிப்பாக அவங்களுக்கு மக்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி உணர்ந்தாங்கன்னா அவங்களும் அதை பண்ணி ஆகணும். இப்போ சில ப்ரொஃபஷன்ஸுக்கெலாம் மேபி எனக்கு தோண மாட்டேங்குது. இப்போ வந்து கிராஃபிக் டிசைன் எடுத்துக்கோங்களேன், அது வந்துட்டு எந்த அளவுக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியல. பிகாஸ் ஐம் நாட் ஒரு அட்லீஸ்ட் ஃபார்மலி நாட் அ கிராஃபிக் டிசைனர். அந்த அளவுக்கு இன்ட்ராக்டும் பண்ண கிடையாது. பட் ஆர்கிடெக்சர் கண்டிப்பாக தேவைன்னு தெரியுது, ஏன்னா ஹவுசிங் இஸ் எ நீட். ஸோ எஸ் இதுக்கு தேவை, மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படலாம், சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படலாம், சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படாமல் இருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஐ திங்க் ஜஸ்ட் காமெண்ட் ஆன் தட். இப்போ நீங்கள் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூபே வாஸ் a huge democratization for film making. அது இன்னும் இது யூ கேன் ஈவன் சே ஃபிலிம் மேக்கிங் இஸ் செகண்ட் டிகிரி நீட். இட்ஸ் யூ நீட் டு எக்ஸ்பிரஸ். நல்லா இருந்ததுக்கப்புறம் ஃபிலிம் மேக்கிங் எல்லாரும் சம் சார்ட் ஆஃப் ஆர்ட் தே வாண்ட் டு மேக். ஸோ ஒன்ஸ் த டெமோக்ரட்டைஸ் ஹவு மெனி பீப்புள் ஆர் மேக்கிங் யூனோ அது அது இப்போ இது பர்த்டேனா ரீல் பண்ணி போட்டுறாங்க. முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் எடுக்கிறது அவ்வளோ பெரிய தலைவலி. இப்போ வந்து பர்த்டேனா ஒரு 4 ஃபோட்டோ போட்டு ஒரு கம்பைலேஷன் மியூசிக் போட்டு ஐ வில் பி தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே ரீல் போட வேண்டியது. டிக்டாக் அந்த மாதிரி தான். ஸோ டிக்டாக்லாம் கூட வந்து சில பேருக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்குமே டிக்டாக் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுலேயுமே வந்துட்டு இந்த ஏஸ்தட்டிக்ஸ் சாய்ஸ் அது வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. அது அந்த சொல்றதும் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த எலிட்டிஸ்ட் வியூலேருந்து டிக்டாக்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்குன்ற மாதிரி சொல்ற மாதிரி. வாட் இஸ் கிரிஞ்ச், உனக்கு பிடிக்கலன்னா அது கிரிஞ்ச் ஆகிடுமா அப்படின்றது இது இல்லை. பட் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக இருந்துச்சு. அது நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ படம் அதில் ஆர்ட்டில் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா இதை பார்க்கறதுக்கும் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, இதை பண்றதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இது பண்ணா எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குதுன்னு. அப்படி எத்தனை பேர் 1 மில்லியன் இயர்ஸ் கழிச்சு வேற ஏதாவது ஈஸியாக ஆனதுக்கப்புறம் டிக்டாக் ஒரு மூவ்மெண்ட் 2020s இந்த டிக்டாக் மூவ்மெண்ட் மாதிரி ஃபிலிம்ஸ் வர மாட்டேங்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. யா நோ பட் ஐ வாண்ட் டு சே நீங்கள் ஆர்கிடெக்ட் ஒரு எலிட்டிஸ்ட் ப்ரொஃபஷன் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஸோ வாட் ஆர் த கைண்ட் ஆஃப் கேட் கீப்பிங்ஸ் தட் ஆர் தேர்? இப்போ எனக்கு பர்சனலாக ஒன்று தோன்றது என்னென்னா, இந்த காலேஜ் டைம்லேருந்தே எங்ககிட்ட சொல்லும்போது வந்துட்டு ஆர்கிடெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து என்னோட காலேஜ் வாலில் வந்து எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு an architect's fight or a designer's fight is a fight against ugliness in the world அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போது உலகத்தில் பிரச்சனையே இல்லையான்னு இல்லை கேட்குறேன். உலகத்தில் வந்து என்னென்னோ வார் நடக்குது, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, ரேசிசம் இருக்குது, நம்ம ஊரில் கேஸ்டிசம் இருக்குது, கேபிட்டலிசம் வந்துட்டு அது வந்து தலைவிரிச்சு ஆடிட்டுருக்கு. ஃபைட் அகெயின்ஸ்ட் அக்லினஸ்னால் வந்துட்டு ஏன்டா இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிற மாதிரி காமிச்சு என்ன ஒரு சேவியர் மாதிரி வந்து என்னை உட்கார வச்சுட்டு ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஆர்கிடெக்ட்ஸ் நீட் டு பி த பெஸ்ட்டு, ஒரு நீ வந்து டாக்டருக்கு ஈக்குவலான ஒரு ஆள். டேய் டாக்டர்ஸோ இல்லை லாயர்ஸோ வந்து ஒரு இமீடியட்டாக ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. ஆர்கிடெக்ட்ஸ் வந்து வி டோன்ட் டூ தட். பட் ஆனால் வந்து தே மேக் இஸ் திங்க் தட் வே. இப்போ வந்துட்டு ஈவன் இஃப் இட் டசன் லைக் இப்போ ஒரு இது பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலனா கூட அதை வந்து நீ வந்து ஒரு யூ நீட் டு பி ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அந்த தாட்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து ஆரம்பித்து எந்த மாதிரி இருக்கும்னா வந்துட்டு ஒன்று யூ டோன்ட் லைக் சி வி ஆர் டாக்கிங் அபவுட் நீட் அதெல்லாம் வேண்டான்ற மாதிரி பேசணும்ல. எத்தனை பேர் நாட்டாலாம் வேண்டாம்னு சொல்கிறோம். நாட்டை முடிச்சா தான் ஆர்கிடெக்சர் ஆக்சுவலி படிக்க முடியும். ஸோ JEE also like I'm that is one disappointed people don't like நீட் பற்றி இவ்வளோ பேசுகிற நாம அதே JEE நாட்டா எக்ஸாம்ஸில் தான் people are completely losing morale. Students are completely losing morale because of ஓரளவுக்கு நீட்லாம் ஓகே. நீட் ஆக்சுவலி மெடிசன் வந்துட்டு ஒரு அப்சல்யூட்லி எசென்ஷியலான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்கிடெக்ட்ஸ் எசென்ஷியலாக இல்லைனா கூட நாட்டாலாம் வந்துட்டு இஃப் யூ டோன்ட் கோ ஃபார் கோச்சிங் சென்டர் அதை பண்ணவே முடியாது. ஏன்னா வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங்ஸு அதெல்லாம் வந்துட்டு நீ எப்படி யார் உனக்கு கற்றுக் கொடுப்பா? நீ வந்து அதெல்லாம் ஸ்கூலில் கற்றுக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ யூ நீட் டு லைக் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வந்துட்டு ஒரு கேட் கீப்பிங். காலேஜுக்குள்ளே போயிட்டோன்னா அங்கேருந்து வந்துட்டு உங்கள் மைண்டை வந்து மாற்றுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஆர்கிடெக்ட்ஸ் வந்துட்டு ஸ்பெஷல் ஆர்கிடெக்ட்ஸ் மாதிரி ஸ்டார்டிங் டே 1லேருந்து வந்துட்டு வில் கீப் மார்க்கிங் சிவில் இன்ஜினியர்ஸ். என்னடா பாரு சிவில் இன்ஜினியர் மாதிரி டிசைன் பண்ணிருக்கான் பாரு, சிவில் இன்ஜினியர் மாதிரி பண்ணிருக்கான் பாரு டப்பா. ஆனால் அவங்க நல்லா தான் பண்ணிருப்பாங்க அது வந்து. பட் ஆனால் இவங்க என்னவோ எலிட்டாக வந்து ஒரு மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 1 கிளாஸ் லோவர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுறதே இருக்கும். தென் ஒன்ஸ் யூ லைக் ஸ்டெப் அவுட் திஸ் ஆர்கிடெக்ட்ஸ்க்கு வந்துட்டு ஜாப்ஸ் இல்லாததை தே வில் பிளேம் இட் ஆன் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ்.
அவங்க வந்து வீடை பல வருஷமாக கட்டிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு எல்லாருக்கும்லாம் வந்து வீடையே கட்டவே முடியாது. நீ அதுவும் வந்து நீ ஒரு வீடு கட்டுறனா யூ ஆர் கோயிங் டு சார்ஜ் அன் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு 10% என்னவோ அந்த வீடோட காஸ்ட் இது. அதெல்லாம் எல்லாரும் எத்தனை பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும்? அதுவும் இங்கே இப்போ இருக்கிற விலைவாசிக்கலாம். ஸோ வந்து தேல் புட் கீப் பிளேமிங் ஆன் பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ். அவங்க மட்டும் தனியாக இப்போ ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா ஆர்கிடெக்ட் தான் அது வரணும் அப்படின்ற மாதிரின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த நரேட்டிவ்மே பீப்புளுக்கு தேவையான விஷயங்கள் நான் கற்றுக்கிறது கிடையாது. அதாச்சும் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் ஆர்கிடெக்சர்லாம் நான் கற்றுன்றதே கிடையாது. இது வந்துட்டு ஹாரிசான்டல் லைன்ஸ்லாம் க்ளீனாக இருக்கணும், ஹாரிசான்டல் லேயர்ஸ் இருக்கணும், லெவல்ஸ் இப்படி இருக்கணும், கான்ட்ராஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம். தீஸ் ஆர் திங்ஸ் தட் யூனோ லைக் தட் கம் லேட்டர். யூனோ நீ தேவையானதெல்லாம் முதல்ல வீடை கட்டு உருப்படியாக கட்டு. இப்போ எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் வந்து அவங்க வந்துட்டு எலக்ட்ரிக்கல்லாம் எப்படி இருக்கணும், ப்ளம்பிங் கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அதெல்லாம். ஆனால் வந்துட்டு இப்போ நான் காலேஜ் முடிச்சு வெளில வந்திருக்கேன். எனக்குலாம் வந்துட்டு காலேஜில் அதை வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. ஒரு படித்தா கூட வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட்ஸில் அதை படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியும் லைக் இல்லை கோர்ஸாக இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸ்போஷர் இருக்காது. நான் வந்து 90% ஆஃப் த பீப்புள் ஹூ கம் அவுட் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோர்ஸில் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தால் வந்து நம்ம வீட்டில் எங்கம்மா வந்து பைப் இருக்குது அப்படின்ற அப்படி தான் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ த கேட் கீப்பிங் ஹேப்பன்ஸ் இன் மெனி வேஸ். அவங்க ஆர்கிடெக்ட்ஸாக ஆனதுக்கப்புறமா அவங்களுமே வந்து இப்போ நாங்கள் மட்டும்தான் பண்ணணும், நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இது இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் யூனோ லைக் சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் Maavilai, லாங்குவேஜ் இட் செல்ஃப் இஸ் அ பிக் கேட் கீப்பர். ஐம் நாட் சேயிங் தட் இங்கிலீஷில் பண்ணுறதுனால வந்து ஒரு பெரிய கேட் கீப்பிங்னு சொல்லலை. த கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வி யூஸ். நீங்கள் ஆர்கிடெக்ட்ஸ் எழுதிருக்கிற அந்த ஃபிலாசபிலாம் எழுதி படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். when you juxtapose a building with another, it creates a contrast with the old and modern, and it's an amalgamation of these two things. எனக்கு அப்படியே வந்து ஒரு செகண்ட் வாமிட் வந்துடுற மாதிரி இருக்கும். எனக்கு மைண்டில் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது எனக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆர்கிடெக்ட்ஸ் லிங்கோவே வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் இங்கிலீஷில் எழுதினா கூட. ஸோ தட் இஸ் வாட் யூனோ லைக் லாங்குவேஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து அந்த தாட்ஸ் ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணணும். இதுதான். பட் ஐ தாட் ஐ ஷுட் சே திஸ். நான் சிங்கப்பூரில் இருந்திருக்கேன். நீங்கள் சிங்கப்பூர் போயிருக்கீங்களா? நோ. நீங்கள் சிங்கப்பூர் போனீங்கன்னா ஐ திங்க் யூல் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் the power of an architect. It's a country that was built for a long time with no architects. It was built completely by civil engineers and engineers. And the country வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுச்சு. அதனால the people didn't want to live there anymore. Depression rates are one of the highest in all the world. People don't like seeing efficient design. They do like seeing, for example, நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமில் இருக்கீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா டாக்டரும் ஆர்கிடெக்ட் இஸ் நாட் த சேம். I actually don't completely agree with that because there have been studies year after year proving நீங்கள் ஒரு அழகான ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமில் இருந்தீங்கன்னா you will be recovering double the time, double the speed, and you will need less pain medication. So it does factor a lot. Your beauty around you. It does factor. நான் வந்து எதையுமே டினை பண்ண மாட்டேன். See, we need to look at it on scales. இப்போ ஒரு டாக்டரோ ஆர்கிடெக்டோ வந்துட்டு இப்போ இமீடியட்டாக வந்துட்டு என்ன சொல்கிறது, லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம டீல் பண்ண போகிறது கிடையாது. See, an architect is an architect, a doctor is a doctor. டாக்டர் வந்துட்டு அது வந்து யூனோ இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட்ஸ் எல்லாம் குறைக்கும். இந்த மாதிரி க்ரைசிஸ் டைம்ஸ்லாம் அது என்ன சொல்கிறது, நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்துட்டு யூனோ யூ மஸ்ட் ஹவ் சீன் லைக் இப்போ வந்துட்டு we have the doctor to people population highest 1:400 என்னவோ நம்மளுது 1:1000 வந்துட்டு UN ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். நம்மளது வந்து 1:400 அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா நம்ம. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ஆக்சுவலி யூனோ ஒரு வளர்கிற ஒரு சொசைட்டிக்கு இதுலேருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம். நான் வந்து ஒரு பாயிண்டில் வந்து when யூனோ லைக் things change and you know like when people are able to afford architects and you know in a different context architects are necessary. இப்போ வந்து நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு இப்போ ஃபயர் எக்ஸிட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும், அங்கே என்வாயர்மெண்ட் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, சர்வீசஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில இடத்துல கண்டிப்பாக ஆர்கிடெக்ட்ஸ் தேவை. பட் வாட் ஐ டிஸ்அக்ரி இஸ் சின்ன வீடு கட்டுறதுக்கு ஒரு கிராமத்தில் வந்துட்டு அவங்களோட இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு இல்லை சிட்டியாகவே இருந்தால் கூட அவங்களோட தேவைக்காக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை கட்டுறதுக்கு வந்துட்டு பீப்புள் டூ அ குட் ஜாப். அந்த இடத்துல வந்துட்டு ஆர்கிடெக்ட் பண்ணால் மட்டும்தான் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வேணும்னா அவங்க இது பண்ணிக்க போகிறாங்க. பட் டோன்ட் கிரியேட் a situation where an architect is absolutely needed. I agree. Architect is not needed, but architecture is needed. Architecture is needed. Yeah, architecture is 100% needed. But that is what we are trying to do. right? That is what we are trying to do. Like இப்போ வந்து ஆர்கிடெக்சர்னு ஒரு நாலேஜ் இருக்குது, இந்த சோர்ஸஸை வந்துட்டு we are making it available for people. So you build with common sense, you build with you know rational thinking. இதெல்லாம் செட் ஆகும், இதெல்லாம் செட் ஆகாது, நீ கற்றுக்கோ. ஆர்கிடெக்சர் வந்துட்டு மக்களுக்கு சேர்க்கலாம். பட் நான் ஃபார்மலாக நான் பிஆர்க்குன்னு முடிச்சதுக்கப்புறமா தான் நான் ஆர்கிடெக்டை வந்துட்டு நான் அதை பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் வாட் ஐ டிஸ்அக்ரி வித். யூனோ பீப்புள் நீட் ஆர்கிடெக்சர் நாலேஜ். லைக் இப்போ நம்ம குக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஷெஃப், நீங்கள் சொன்ன மாதிரி கல்னரி இன்னும் உப்பு போடணும், வெங்காயம் தக்காளி போட்டு தாளிக்கணும், அவ்வளோதான்.
அதுக்கு நம்ம என்ன பெரிய கோர்ஸா படிக்கணும்? ஆ, பட் அதான். அதுக்கு பட் இஃப் But தேர் a அதுக்கான situation essentials நம்ம where only cooks can come cook for us like that, that is kind of messed up. But if everybody can sort of do basic architecture, எங்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவையில்லையோ அங்க ஸ்பெஷலிஸ்ட் போட்டு திணிக்க தேவையில்ல. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. இப்போ இவன் சொன்ன மாதிரி இப்போ எல்லார் வீட்லேயுமே சமைக்கிறதுக்கு ஒரு ஷெஃப்பை ஆர்டர் பண்ண ஷெஃப்பை கூட்டம் தான் வீட்டுக்கு சோறு அப்படின்னா தட் இன்க்ரீசஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஷெஃப்ஸ் யூ நீட். பட் இஸ் தட் அப்சல்யூட்லி நெசசரி? And also it becomes like then there'll be a point where இப்போ நீங்க knowledge transfer நடந்ததுக்கு அப்புறம் then what will chefs do? ஆமாம். Not even want to hire a chef. இப்போ it's happening for computer engineers. ஒன்ஸ் அந்த பிம்பம் போனதுக்கு அப்புறம் 90s அப்புறம் அந்த பிம்பம் போனதுக்கு அப்புறம் லைக் இவ்வளோதானா எனிபடி கேன் ப்ரோக்ராம். ஒரு 6 மாசம் கற்றுக்கிட்டா ப்ரோக்ராமிங் கற்றுக்கலாமா? ஏய் பயோடெக்கர்னா ப்ரோக்ராம் பண்ணு. So what you do is increase the standards of education, you know, like Exactly. ஒரு architect தேவை அப்படின்னா architect வந்து you get a better architect, you educate a better, you build a better architect. அந்த கோர்ஸையே நீங்கள் இது பண்ணிவிட்டு ஒரு ஆர்கிடெக்டை ஹையர் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு ஆர்கிடெக்டை ஹையர் பண்ணலாம் எப்படி இருக்கும்னு ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக டிஃப்ரென்ஸ் காமிக்கிற அளவுக்கு வந்துட்டு யூ ஸ்டார்ட் டிசைனிங் ஹவுசஸ் அண்ட் பீப்புள் ஸ்டார்ட் ட்ரஸ்ட். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் யூனோ, இட்ஸ் நாட் எனிமோர் அபவுட் ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணால் அந்த வீடு அழகாக இருக்கும்னு மட்டும் இல்லாமல் எவ்வளோ எசென்ஷியல்ஸை வந்துட்டு அதில் கவர் பண்ண முடியுன்றத அந்த மாதிரி ஆர்கிடெக்ட்ஸை யூ ஸ்டார்ட் பில்டிங் சச் பீப்புள். அப்போ வந்துட்டு அப்போ கூட வென் பீப்புள் டோன்ட் நீட் ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் வென் பீப்புள் காண்ட் அஃபோர்ட் ஆர்கிடெக்ட்ஸ், பீப்புள் காண்ட் ஈவன் அஃபோர்ட் லேண்ட்ஸ் நோ, சரியா? ஸோ வந்து அது ஒரு லேண்டை வாங்கி ஒரு வீடு கட்டுறது வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராசஸ். அதுவும் சென்னையிலலாம் ஒரு லேண்டு கிடைக்கணும்னா வந்துட்டு லேண்டே கிடைக்காத நிலைமையில் நான் ஒரு ஆர்கிடெக்ட் வச்சு நான் அத்தனை லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூ லேக்ஸ் கட்டுறதுக்கு அந்த பேசிக் ஆர்கிடெக்சர் நாலேஜ்ன்றது வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கணும். அதுதான் வந்துட்டு யூனோ லைக் வி ஆர் ட்ரைங் டு சே. இப்போ உனக்கு ஒரு இஃப் யூ கேன் அஃபோர்ட் அன் ஆர்கிடெக்ட் அண்ட் இஃப் யூ ஹேவ் ஸ்பெஷல் நீட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ், அப்போ வந்துட்டு ஆர்கிடெக்டும் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆர்கிடெக்டால் வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு பில்டரால் கட்ட முடியறத விட அந்த 5 வருஷம் நீ படித்ததுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த ஒரு எக்ஸ்போஷரை வந்து நீ வெளிப்படுத்துகிற ஒரு கெப்பாசிட்டி உனக்கு இருக்கணும். ஸோ சொல்கிற மாதிரி இப்போ வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு ஒரு காலத்தில் தேவைப்பட்டாங்க. இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு பேசிக்காக இது பண்ணாமல் அவங்களோட நீட் தேவைப்படுது. இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட அந்த மாதிரி தான் ஆகுது. ஆனால் பட் தி திங் இஸ் யூனோ லைக் நான் நாளைக்கு வந்துட்டு இப்போ தக்ஷின் சித்ராக்கு நாங்கள் வந்து அந்த புக் லான்ச் பண்ணும்போது வந்துட்டு நாங்கள் ஃபோன்லலாம் ஃபோட்டோ எடுக்கல. அப்போ அது ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கும்போது வந்துட்டு யூனோ லைக் வி ஆர் ஹையரிங் சம் ஒன் ஹூ இஸ் ஆக்சுவலி ஸ்பெஷலைஸ்ட் இன் தட். அப்போ நீ ஆர்கிடெக்டை பண்ணும்போது கூட வந்துட்டு யூ நீட் டு யூனோ லைக் அவ்வளோ 5 வருஷம் அவ்வளோ செலவு பண்ணி அந்த அளவு படிக்கும்போது வந்துட்டு ஆர்கிடெக்சரோட ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். பட் த ஸ்டேஷ்னரிஸ் அண்ட் த லேப்டாப் ஆர் வாட் எவர் The work it's வெரி just காஸ்ட்லி. ரொம்ப work and work loadum kuda it's not an easy thing to do. Work is ஆமா, expensive. The work Like is also expensive, like, costly. yeah, very it's very very both. expensive, you know, it's Yeah. not just hard work that's needed there. அது வந்து நிறைய you need to invest a lot during the course of architecture. அதெல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா you should be able to you know like deliver special extremely Very special like அது தெரியணும் ஆர்கிடெக்சர் பண்ணது. பண்ணது அப்படின்றது தெரியணும். அந்த ஒரு நீட் இருக்கணும். ஸோ அதை நம்ம பில்ட் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுவோமா, இல்லை நான் ஆர்கிடெக்டாக இருக்கேன், இல்லை இவங்க வீடு கட்டினா எனக்கு வேலை எங்கே போகுன்ற மாதிரி வந்து நீ அதை பிடிச்சி நீ இது பண்ணுவியா? அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா யூ கேன் ஃபைனலி ஹோல்ட் அ கான்வர்சேஷன். இப்போ ஃபோட்டோகிராஃபி எல்லாரும் பண்ணதுக்கப்புறம் என்ன இவன் சும்மா கல்யாணத்தில் ஸ்டேஜில் நிற்கிறது மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறான், டே கேண்டிட் ஃபோட்டோ எடுறா சொல்கிறாங்களா? அவர் என்ன இந்த வெப்சைட் அழகா இல்லை, அனிமேஷன்ஸ் போடுங்க வெப்சைட்டில். ஐ கேன் டூ சும்மா வெப்சைட் நானே வேர்ட் ப்ரெஸ்ஸில் போட்டுருவேன் வெப்சைட், நீ அனிமேஷன் வர மாதிரி போடு. You can finally understand that okay this guy is not delivering 100%. You know it creates a என்ன சொல்றது Questionability. Yeah, real questionability because domain knowledge is public. Like for example இப்போ and அது ஒன்று like so that's something I really think everybody should have. நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ the simple reason you should know is you should know what is அதில் என்ன இருக்குது. சும்மா ஏதோ இப்போ நீங்கள் உங்கள் பணத்தை சும்மா கொடுத்துருவீங்களா யார்கிட்டையாவது? யூல் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ யூல் கம்பேர்ல ஓகே நம்ம நாடோட பொருளாதாரம் இப்படி இருக்குது, இந்த ஃபண்ட் ஏன் நல்லா காசு தரல, யூல் டூ சம்திங் ரைட். அந்த பெஞ்ச் மார்க்குக்காவது யூ நீட் டு நோ வாட் யூ எக்ஸாக்ட்லி அட்லீஸ்ட் யூ நீட் டு நோ வாட் யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் an architect. அவன் வந்து சும்மா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கியூபிக்கல் கட்டிக்கிட்டு தேங்க் யூ ஃபார் 10%. யூ கான் கீப் பீப்புள் கம்ப்ளீட்லி பிளைண்ட் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் சொன்னால் எதை வேணா ஒத்துக்கலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பண்ணுவேன். யூ நீட் டு யூனோ லைக் அந்த பேசிக் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பீப்புள் நீட் ஆர்கிடெக்சர் மே நாட் நீட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஆர்கிடெக்சர் நாலேஜை கொடுத்துரு. அவங்க பண்ணலன்னா கூட they'll know even if they hire an architect they'll know what to expect from an architect. They'll know how to nitpick. ஆமாம். And yeah, and I think one more thing is அப்போ தான் I think இப்போ நீ சொன்ன efficient design and I think architectsoட architectureோட real goal is to make not only efficient design but good design that is nice. நம்ம வந்து இப்போ obviously we need fire exits, but if fire exits are sad
they're so sad the people may not even ஆமா. do and ஆமா. may not choose. They'll choose fire over the your exit. own fire exit can be really colorful and like அத வந்து that's something that commonly used அந்த மாதிரி கூட ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ அந்த Why are அந்த fire ஒரு exits only used during exits? It's அவ்வளோ லேண்ட்ல you're still wasting real estate constructing a fire exit. It's illegal. It is illegal? As a FSM, I can tell you, Illegal it's illegal to என்னங்க use சொல்றீங்க? yeah, it's illegal to use fire exits until a fire. எங்க அபார்ட்மெண்ட்ல நாங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Fire exits மூடி வச்சிருக்கணும். நாங்க எங்க பழைய அபார்ட்மெண்ட்லாம் வேகமா கீழே விளையாட போனோம் அதான் யூஸ் பண்ணுவோம். ஹைட் அண்ட் ஸ்டார் சீக்லாம் கேஸே ஒரு ஐடியா இருக்குது. ஸ்டார் கேஸே நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம ஒரு பாட்டம் லெவல்லேருந்து மேலே ஏறி போகிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டார் கேஸ் அதை வந்துட்டு நம்ம ஒருவேளை நம்மளுக்கு ஸ்பேஸ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டார் கேஸ் ஏரியா ஒரு வீடு கண்டெக்ஸ்ட்டில் ஒரு ஸ்டார் கேஸ் ஏரியா மட்டும் யூஸ் பண்ணாமல் அது கீழே இருக்கிற இதெல்லாம் கபோர்ட்ஸாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்துட்டு ஒரு காலேஜ் மாதிரி ஒரு கேம்பஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டார் கேஸ் வந்து இன்னும் வைடராக ஆக்கி பண்ணனா அது சீட்டிங் ஏரியாவை ஒரு கேதரிங் மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ லைக் தெர் ஆர் திங்ஸ் தட் பீப்புள் கேன் ஆக்சுவலி டூ. இப்போது ஒன்றும் இல்லை, an architect might not know something that you may not know, but I'll be trained to think faster than you. நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா I would have done so many case studies and like thousands of case studies and seen thousands of buildings in my course. அந்த டைமில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்குது, ரெண்டாவது இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்குது, மூணாவது இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்குது சொல்ல முடிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஐம் ஆக்சுவலி சேவிங் யூ a lot of time and I'm giving you options also. நீங்கள் வந்து உனக்கு வீடு கட்டி தரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதில் ஆடப்பே பண்ணாமல் இருந்தேன் என்ன. ஸோ ஆர்கிடெக்ட் அதான் இட்ஸ் திங்ஸ் ஆர் நெவர் பிளாக் அண்ட் ஒயிட். இல்லை நீங்கள் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி குட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில சமயத்தில் வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக யூ கேன் கெட் அன் ஆர்கிடெக்ட். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஒரு சில சமயத்தில் வந்துட்டு ஒரு ரியலி எஃபிஷியன்ட் டிசைன் ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்ஸ் இருக்குங்க அப்படின்ற மாதிரி பண்ணலாம். இல்லை குட் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வந்து யூ ரியலி அப்ரிஷியேட் ஏஸ்தெட்டிக்ஸ், எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் கனவுல நினைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு தேர் ஆர் plenty of architects who can do that. But the problem arises only when you say only architects should do that. அதுதான். Yeah. And I think like you said, you when you have that in the 5 years நீங்க போட்டு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த mental models develop பண்ணுவீங்க. You may not know that when in a school maybe you don't know how to build a school, but you know what, okay, 1,000 children நீங்க daily வந்துட்டு போறாங்க, what do you need to do? You'll need to know, you can infer through your mental models to a solution. That is I think that's the true quality of a professional. Any professional, I think what distinguishes them from an amateur is that quality of inference because of their மற்ற அவங்க எக்ஸ்போஷர்னாலேயோ ஆர் அவங்க ஸ்கில்னாலேயோ அந்த ஹை குவாலிட்டி ஆஃப் இன்ஃபரன்ஸ் இருக்கிறதுனால ஒரு இது வரைக்கும் அங்கே ஒரு ப்ராப்ளம் அங்கே சொல்யூஷன் இருக்காது அந்த ப்ராப்ளமுக்கு. ஆனால் அவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால யூ வெரி குட் சொல்யூஷன் அண்ட் அங்கேருந்து ட்ரிக்கிள் டவுன் ஆகும் டு பெட்டர் சொல்யூஷன்ஸ். அண்ட் தெர் இஸ் அ ஃபேமஸ் மீம், நிறைய டிசைனர்ஸ் இதை ஷேர் பண்ணுவாங்க. அதாவது வந்துட்டு ஒரு லோகோ டிசைன் பண்ணி கேட்பாங்க, அவங்க வந்து 1 hourலேயே டிசைன் பண்ணிட்டு வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஆனால் வந்துட்டு பயங்கர சம் சார்ஜ் பண்ணுவோம். நீ 1 hourல முடிச்சது நான் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஐ ட்ரெயின் ஃபார் 5 years to do this in 1 hour அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தட் இஸ் வாட் ஆர்கிடெக்ட்ஸ் கேன் ஆஃபர். அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமை வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்க முடிகிற மாதிரி இருக்கணும். இட் இஸ் அன் ஆர்கிடெக்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ட்ரெயின் யங்கர் ஆர்கிடெக்ட்ஸ் டு பி கேப்பபிள் ஆஃப் டூயிங் தோஸ் திங்ஸ். அதுவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக ஆர்கிடெக்ட்ஸும் தேவை. பட் Maavilai's focus, I also believe that Maavilai's focus is to equip people with alternative knowledge. அதாச்சும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அதெல்லாமும் இருக்குது. பட் வாட் வி வாண்ட் டு டூ இஸ் ஒரு மாதிரி இந்த லெஸர் நோன் திங்ஸ்லாம் இருக்குது இல்லையா. இப்போ வந்துட்டு இப்போ ISI ஸ்டாண்டர்டில் இருக்கிற அக்செப்டட் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்ற அந்த இதுலேருந்து நம்ம வந்துட்டு இப்போ பேம்பூஸ்லாம் வந்துட்டு தீஸ் ஆர் நான் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ். இதனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் குவான்டிஃபை பண்ண முடியாது. ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். மட் எல்லாமே ஒரு பக்கத்து தெருவுக்கும் இந்த தெருவுக்குமே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஆனால் வீடெல்லாம் பண்ணுறதுலாம் இட்ஸ் வெரி ரியல், இதெல்லாம் பாசிபிள் தான். சம் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பில்டிங்ஸ் ஆன் த பிளானட் ஆர் மேட் ஆஃப் மட். ஸோ அப்போ வந்து என்னென்னலாமோ வந்து பண்ணலாம் இல்லை மட்டை வச்சு. ஸோ இதை தான் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் நாலேஜஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேட்கும்போதே வந்து வாட் ஆர் த பேசிக்ஸ் சம் பீப்புள் ஷுட் நோ அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ண முடியும் உனக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் நம்ம இவ்வளோ நாள் இதுதான் பண்ணிட்டு இருந்திருக்கோம், வி ஷுடன்ட் ஃபர்கெட் தட் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் தான் we are trying to say. There is one aspect. Second aspect, it should be available for all people to do that. Yes, I think weirdly the only art I think with the gatekeeping. பெயிண்ட் பண்ணணும்னா நீங்கள் பெயிண்ட் வாங்கிட்டு போய் பெயிண்ட் பண்ணலாம். நீ வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா இப்போ வந்து ஃபோன் இருக்குது உங்ககிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம். ஆர்கிடெக்ட் ஆகணும்னா
வீடு கொடுங்கடா, வீடு கட்டி கொடுக்குறேன். 1 ஏக்கர் லேண்ட் தாங்க ஒரு ப்ளீஸ். லேண்ட் தாங்க, நான் வீடு கட்டி கொடுக்குறேன் சொல்ல முடியும். இட்ஸ் ஒன் வெரி வியர்ட் திங். ஹவு டு யூ நோ யூ வாண்ட் டு பிகம் ஆர்கிடெக்ட் கூட? பட் ஐ மீன் லைக் ஐ திங்க் நீங்க ஃபார் டூயிங் இட் ஃபார் pleasure maybe models and 3D models the closest thing we have la இது for practicing architecture for pleasure. அது வேற ஒரு realm சில தலைவா. பேர் But it's not exact same but close I'm guessing like you know like என்ன சொல்றது எப்படி உள்ள போய் பார்ப்பேன்? எப்படி உள்ள- அதான் எப்படி how can you feel the temperature there and touch the walls? இல்லை சில பேர் சீரியஸாகவே சில ஆர்கிடெக்ட்ஸ் வந்துட்டு தே ஜஸ்ட் லவ் பில்டிங் ஸ்டஃப். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சில பேர் என்னென்னா சில 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 ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப ஜாமெட்ரிக்கலாக இருக்கும். when you say எனக்கு ஜாமெட்ரி ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு ஸ்பைரல் ஸ்டார்கேஸ்லாம் பண்ணும்போது வந்துட்டு அந்த 3Dயில் அதுவும் வந்துட்டு நம்ம வந்து சின்ன இதில் ஒரு பேப்பரில் பண்ண போகிறது கிடையாது. நம்ம அந்த ஸ்கேலில் பண்ணும்போது என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த டயமீட்டர்லாம் நீ எப்படி பிளாட் பண்ணுவேன் ஆன் சைட்டு. அப்போ வந்து சில சமயம் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வேஸ் டு டூட்ன்றது ஒன்று இருக்காது. யூ நீட் டு ஃபிகர் அவுட் அ வே டு டூ தட். அதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் முதல்ல வந்துட்டு அதனோட சென்டரை கண்டுபிடிச்சி அந்த ஹெலிக்ஸ் வந்துட்டு என்ன கிராஜுவலாக எப்படி மேலே ஏறும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பிளாட் பண்ணி அதனோட இதில் வந்துட்டு அந்த ஷேப்லேயே ஷட்டரிங் போட்டு ஒன்லி ஆஃப்டர் யூனோ அந்த அந்த கான்க்ரீட் ஸ்லாபை காஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் மேலே பிரிக்கெல்லாம் கட்டி கட்டி படிக்கட் மாதிரி ஆக்கும். அப்போ தான் தெரியும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றதே வந்து அது கரெக்டாக வந்து கட்டி முடிச்சதுக்கு அந்த ஹெலிக்ஸை நம்ம கரெக்டாக பிளாட் பண்ணிருக்கோமான்றதே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆகும் ஆக்சுவலி ஆர்கிடெக்சர். ஸோ அதை பண்ணி முடிச்சு பார்க்கும்போது வந்துட்டு அந்த ரொம்ப ஒரு மாதிரி சில ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதாவது வந்துட்டு நான் ரேட்ராப் பாண்ட்லேயே பண்ணுறேன். ஆனால் ரேட்ராப் பாண்டில் பண்ணும்போது வந்துட்டு நான் 45 டிகிரியில் வால் போடுறேன் அப்படின்னா அதை நான் இந்த ஜாயிண்ட்டை நான் எப்படி இன்டர்லாக் பண்ணுவேன். அதெல்லாம் வந்துட்டு சைட்லேயே ஃபிகர் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் ஹேவ் ஃபோட்டோஸ் நவ். பட் ஆனால் என்ன நடக்கும்னா நாங்கள் சைட்டில் இருக்கும்போது தேர் யூஸ் டு பி எ மேசன் எங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ண ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவார்னா வந்துட்டு வாட்ஸ்அப் செமையாக யூஸ் பண்ணுவார். சைட்டில் இருப்பார். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். சார் நாங்கள் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு செங்கல் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எக்ஸ்போஸ் பிரிக் ஒர்க் பண்ணுவோம் இல்லை எப்படி நான் பண்ணுற முடியாது. அவர் வந்து எனக்கு நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு ஃபோட்டோ அனுப்புவார். நான் ஐபேட் எடுப்பேன், ஸ்கெட்ச் பண்ணுவேன். இது செங்கல் வந்துட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வைக்கணும் அப்படின்னு நான் அதை அப்படியே பண்ணி காமிப்பார். ஸோ வந்து எங்களோட கம்யூனிகேஷன் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அவர் வந்து சார் இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து இந்த ஓரியன்டேஷன் வந்து அப்படியே அந்த ஃபோட்டோலேயே வரைஞ்சி காமிச்சிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணுவேன் நான். ஸோ அது அப்படி கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டு நிறைய நடக்கும். ஆனால் இதெல்லாம் when you actually build somethingல அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு மாதிரி வந்து ஒரு 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 சார்ட் ஆஃப் ப்ளஷர் அது. அது சில சமயம் அந்த ஆன் சைட் ப்ராப்ளம்ஸ் மெட்டீரியல் ஒழுங்காக கரெக்டாக டைமுக்கு வரல, லேபர் வந்துட்டு இஷ்யூஸ் இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த 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 சேலஞ்சு அந்த அந்த ப்ராப்ளம் சால்விங் அது ஆர்கிடெக்சரில் ரியல் சைட்டில் வரும்போது when you solve it இல்லை the process of solving it இல்லை அது செம்ம ப்ளஷர் கொடுக்கும் ஒரு மாதிரி. அது that is something you will really enjoy. நோ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பில்டிங். ஐ டோன்ட் ரிமெம்பர் வேர் இட் இஸ் ஆர் வாட் இட் இஸ். பட் மேபி நீங்கள் பார்த்து நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன் பில்டிங் வித் ஆல் த பைப்ஸ், எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ், எவ்ரி திங் ஆன் தி அவுட் சைட். ஆமாம், ஐ டோன்ட் ரிமெம்பர் தி நேம். அது இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் ஏதோ ஒரு யூகே, it is a very old building also. ஆமாம் ஆமாம் ஆமாம், யூகேலையோ ஃப்ரான்ஸில் எங்கேயோ இருக்குது. நீங்கள் சான்ஸ் கிடைச்சா பாரு. அதை பார்த்தோன்னே நீ யோசிப்பேன், இது ஏன் நம்ம எல்லாத்தையும் பண்ணல. இட்ஸ் சிம்பிளஸ்ட் திங். செம்ம அழகாக இருக்கும். ஒரு மாதிரி சர்வீஸ்லாம் வெளில கொடுத்துருப்பாங்க, பைப்ஸ், பிளம்பிங் அதெல்லாம் வந்து வெளியே கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அவ்வளோ அழகு. அண்ட் தி திங் இஸ் அவங்க ஒன்றுமே பண்ணல, உள்ளே இருக்கிறத தூக்கி வெளில வச்சுட்டாங்க. அண்ட் ஐ எம் லைக் மைண்ட் ப்ளோன். அண்ட் நல்லா யோசிப்பாரு, நவ் தட் யூ திங்கிங் உள்ள இருக்கா வெளில இருக்குன்னா அப்போ அங்கே என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எக்ஸாக்ட்லி. லைக் ஓ மை காட், அழகுக்காக தான் நம்ம உள்ள வச்சிருந்தோம் விழாடா. ஆனால் வெளில வைக்கிறதான உண்மையான அழகே. வெளில வச்சுட்டா உள்ளதான் கண்ணு தெரியல. எதன்னு like you almost remove the problem. இந்த பைப் எப்படி உள்ள வைக்கிறது, பைப்பே உள்ள இல்லையே. And I don't think anybody else would have other than artists would have thought அவ்வளோ outside the box. அதான் நீங்க சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சர் இஸ் an amalgamation of art and engineering. அது ஒரு and it's a very nice amalgamation. வேற அதுவும் நீங்கள் வீடெல்லாம் கட்டும்போது வந்துட்டு அந்த வீடு ஸ்மால் ஸ்கேல் பில்டிங்ஸ், ஸ்கூல்ஸு இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது வந்துட்டு அப்படியே ஆசை தீர பண்ணலாம். அப்படியே ஒரு மாதிரி அது அது that is an experience everybody needs to have. ஒரு மாதிரி அவங்க சொந்த வீடு கட்டும்போதே அவங்க நிறைய இன்வால்வ் ஆகி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ்லாம் இருக்கும்ல இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது யூ வில் ட்ரீட் யுவர் பில்டிங் லைக் அ பேபி. ஸோ தட் இஸ் ஹவ் யூனோ லைக் தட் இஸ் ஹவ் வி டிசைன் ஸ்டஃப். அண்ட் ஒரு மேலே வந்து ஃபுல்லாக ஒன்று ஆசை வச்சு நம்ம பண்ணுவோம்ல. ஸோ ஆர்கிடெக்சர் இஸ் ரியலி அந்த விதத்தில் வந்துட்டு ஒரு ப்ளஷர் கிவிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. மேபி எல்லாருமே பண்ண நல்லா இருக்கும்ல. அதுதான் எல்லாருமே பண்ணணும், பண்ணுங்கன்றோம். But I'm still thinking about the exposed wiring and pipes. Like for example, I'm really into watches and watch design and things like that. So adla the exposed skeleton, sure you've seen, right? உள்ள இருக்க அந்த மூவ்மெண்ட் வந்து exposed. And
ஒன்று அது நீங்கள் அழகாக பண்ணாலே யூ டோன்ட் நீட் டு மேக் அ டயல், யூ டோன்ட் நீட் டு மேக் அ பியூட்டிஃபுல் கேஸ், யூ சேவ் yourself the engineering problem. Because back in the day working with metal was the biggest challenge. நீங்கள் வந்து ஒரு கேஸ் பண்ணுறதோ நீங்கள் டயல் பண்ணுறது பெரிய சேலஞ்ச். நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணிடுவாங்க, the machine is ready, but you like, so then you know what, we'll expose this, people might be into that, they were into that. It worked. ஆமாம், So yeah, இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் டூயிங் இட். exactly. And I'm sure, like you said, not like every salesman or engineer will be like, kilo dial வேணும். People like buying blue dial watches. Artists will be like, எனக்கு பண்ண பிடிக்கலையே. எனக்கு blue dial சேவ் பிடிக்கலையே. So yeah, for sure. Any closing thoughts? Like, நம்ம usually we do this before. What is the one thing people listening to this podcast should take away from the episode? என்ன சொல்கிறது, ஐ திங்க் ஐட் லைக் பீப்புள் டு யூனோ லைக், சரி லாரி பேக்கர் இதை சொன்னார். அதாவது வந்துட்டு ஒரு பில்டிங்கில் எதை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ஆஸ்க் இஃப் இட்ஸ் நெசசரி. அது அப்படி தேவையில்லைன்னா அதை பண்ணவே தேவையில்லை. அது அப்படி தேவை அப்படின்னா திங்க் அபவுட் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே இன் விச் யூ கேன் டூ இட் அப்படின்னுவார். ஸோ நாங்கள் வந்து இது பண்ணுறதுலேருந்து ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் யூனோ மாவிலை லேர்னிங் ஆர்கிடெக்சர் இன் தமிழ் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் what we are trying to promote is, you know, like we are trying to be a little against consumerism. We are trying to be more towards rational thinking. So அப்போ வந்துட்டு think of the best possible way in which you can do things, most efficient way in which you அது ஒன்றையே கூட ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு வீடு கட்டும்போது வந்துட்டு there are many ways in which you can do it. நீங்கள் நினைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து அது ஆக்சுவலாக அது தேவையே படாமல் கூட இருக்கலாம். ஸோ தோஸ் திங்ஸ் யூ கேன் அவாய்ட். அண்ட் ஒரு பில்டிங்குன்றத ரொம்ப ஒரு ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம மாற்றலாம். மானிட்டரியாகவும் சரி, அந்த ப்ராசஸும் சரி, அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ யூஸ் யுவர் பிரெயின், அவ்வளோதான். Yeah, use your brain. On that thought, thank you so much for listening. And as usual, நன்றி, வணக்கம். தேங்க்யூ.